Vanakkam friends. On behalf of All India Civil Service Coaching Center, I'm very glad to meet you again for this wonderful session on disaster management part 1. So disaster management is very important for your GS3 mains and UPSC CSC exam. So this again will be useful in your interview as well as in your prelims as well. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ன்றது எக்ஸ்பிளிசிட்டா வந்து நம்ம GS3 மெயின்ஸ்ல சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியாகிரபி ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஆப்ஷனலுக்கும் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாசிபிளி ஒரு 30+ கொஸ்டின் 30 மார்க்குக்கு ஆர் 30+ மார்க்குக்கு உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இந்த பார்ட்ல இருந்து கேக்குறாங்க. இந்த disaster management GS3ல மட்டும் இல்லாம you can also expect a question from ethics, that is case study questionல இருக்கலாம். இல்லைனா வந்து GS2 GS1ல வந்து legislation partல இருக்கலாம், இல்லைனா social aspectல இருக்கலாம், இல்ல geographical aspectல இருக்கலாம். So disaster management, it is a multidisciplinary subject that you have to understand and learn in this for your CSE exam. So 30 marks plus 30+ marks இது வந்து fetch பண்ண போகுது. ஸோ இந்த 1 hourல வந்து நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஹோலிஸ்டிக்கா பார்க்கலாம். அடுத்த பார்ட் 2ல வந்து நம்ம வந்து இதுல இருந்து ஸ்பெசிபிக்கான டிசாஸ்டர்ஸையும் அதுக்கு என்னென்ன பிரச்சனை அதுக்கப்புறம் என்னென்ன சொல்யூஷன்ன்றத நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். ஓகே, so let's get into this particular topic. I'm Madhavi here to present you this particular session for you. So the scope of discussion for this today is disaster definition, types of disaster, causes of disasters, need to worry, solutions, way forward. So friends, எப்பயுமே ஒரு டாபிக் எடுக்கும் போது நீங்க வந்து உங்களோட சினாப்சிஸ் போட்டு வச்சுக்கணும். உங்களோட நோட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயும் நீங்க படிக்கும் போது ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு கான்செப்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கான்செப்ட்ல வந்து இந்த மாதிரி மைண்ட் மேப் பண்ணணும். ஸோ டிசாஸ்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, வாட் எவர் டிசாஸ்டர் இஸ் ஹேப்பனிங் நவ். இப்போ ரீசெண்டா நியூஸ்ல என்னென்ன வந்திருக்குன்னு கொஞ்சம் ரீகால் பண்ண முடியுமா? ப்ளீஸ் கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஜோஷிமத் டவுன் நியூஸ்ல இருக்கா? இஸ் சிங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் த டிசாஸ்டர் ஹேப்பனிங் தேர்? இட் இஸ் சிங்கிங். வை இட் இஸ் சிங்கிங்? பிகாஸ் ஆஃப் த லேண்ட்ஸ்லைட். Why there is a landslide? We have to ponder or we have to think about why the landslide is happening. We have to think or ponder. So இப்போ landslide ஜோஷிமத் டவுன்ல என்ன நடக்குது? This is the current affairs. So this is happening because of the landslide, because of the cracks which are happening. Why these cracks are happening? Why it is sinking? Why there is a landslide? Whether it is a natural cause or a human cause. What is then the natural cause? What is then the human-made cause? Or it is just a both of this, that is natural as well as human-made cause. Another similar issue, not just Joshimath town, there are number of cities and in the past, even in the present, which is sinking. Okay, so இங்க ஜோஷிமத் டவுன் வந்து வேற ரீசனுக்காக இப்ப சிங்க் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பட் there are number of cities which have been sinking. நீங்க உங்களோட இதுலாம் புராணங்கள், தமிழ் புராணங்கள்ல வந்து நீங்க பூம்புகார் சிட்டி வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இது கண்ணகி கோவலன் அந்த ஸ்டோரி நடந்த அந்த பூம்புகார் சிட்டி வந்து பாத்தீங்கன்னா சிங்க் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இது எதனால நடந்தது? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த sea level rise and சுனாமி அப்படின்னு சொல்றாங்க. So this பூம்புகார் சிட்டி ஹாஸ் ஆல்ரெடி sunk. ஸோ இப்போ ரீசெண்டா வேர்ல்ட் லெவல்ல பாத்துக்கிட்டோம்னா ஜகர்த்தா அப்படின்ற ஒரு கேபிட்டல் ஆஃப் இந்தோனேஷியா வந்து இட் இஸ் சிங்கிங் பிகாஸ் ஆஃப் த sea level ரைஸ் அகெயின். ஸோ இங்க ரீசன் வந்து sea level ரைஸ் தான். ஆனா இதுக்கு காசஸ் வந்து sea level ரைஸ் எதனால நடக்குதுன்றதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ்ல வந்து வர்றது வந்து உங்களுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா ஜியாகிரபிக்கல் ஆஸ்பெக்ட்ல யூஸ் ஆகும், சோஷியல் இஷ்யூஸா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் GS3ல எக்கனாமிக்கலா, என்விரான்மெண்டலா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அஸ் ஸ்பெசிபிக் சப்ஜெக்டும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ திஸ் இஸ் இன் GS1, GS3, these are in GS3 as well as GS4ல இப்போ ரீசன்ட் ஐ திங்க் 2014ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
ஒரு உத்தராகண்ட்ல நடந்த கிளவுட் பர்ஸ்ட்ல, அதாவது அந்த இடத்துல கிளவுட் பர்ஸ்ட்ல நடந்து நிறைய வந்து மழை வந்ததுனால ஃபிளட் நடந்தது. இந்த உத்தராகண்ட் ஃபிளட்ல யார காப்பாத்துவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் குடுத்திருந்தாங்க. இவங்கள யாரெல்லாம் நான் வந்து ஆர்டர் பண்ணி நீங்க காப்பாத்தணும். வந்து ஓல்டு பீப்பிள நீங்க காப்பாத்துவீங்களா? இல்ல பிரிசனர்ஸ காப்பாத்துவீங்களா? இல்லன்னா ஃபாரின் எம்பசி, இல்லன்னா ஃபாரின் செக்ரட்டரிஸ காப்பாத்துவீங்களா? இல்ல இங்க நம்ம லோ நம்ம இந்தியன் செக்ரட்டரிய காப்பாத்துவீங்களான்னு ஒரு லிஸ்ட் இருந்தது. அந்த லிஸ்ட்ட வந்து நீங்க வந்து ஆர்டர் பண்ணணும். சோ இந்த மாதிரி டிசாஸ்டர் ஹஸ் பீன் இன் த UPSC questions often. So you have to know the holistic aspect of this disaster management for cracking this exam. So you have to know what is disaster, types of disaster, causes, need to worry, solutions, and way forward. What is this need to worry is why should we worry? Why we are so vulnerable? அப்படின்றதுக்கு தான் இங்க நீட் டு வரின்னு சொல்லியிருக்கேன். ஏன் இந்த டாபிக்கை நம்ம படிக்கிறோம் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ வி ஆர் வெரி வல்னரபிள் டு த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிசாஸ்டர். வாட் இஸ் வல்னரபிள் அப்படின்னா, இப்போ வந்து உமன் ஆர் வல்னரபிள் ஃப்ரம் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா, வல்னரபிள் தான் என்ன அப்படின்னா, வி ஆர் வெரி நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு நம்மள வந்து ஈஸியா அந்த அட்டாக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. சோ டிசாஸ்டர்ஸ் நம்மளுக்கு நடக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சோ டிசாஸ்டர் நடக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா நம்மளோட ஜியோகிராஃபி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஜியோகிராஃபி ஏன் இப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ ஃபர்தர் செஷன்ல வந்து படிக்கலாம். சோ வல்னரபிள் நம்ம ரொம்ப வல்னரபிளா இருக்கிறதுனால we have to learn about this disaster. We have to be prepared to face the disaster, to reduce this disaster, to recover from this disaster, to be resilient from this disaster. What is resilience? Climate resilience ன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல climate change கிளாஸ்ல நம்ம சொன்னோம். What is resilience? என்ன நடந்தாலும் உங்களை அசைக்க முடியாதுன்ற மாதிரி நீங்க ரெசிலியண்டா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம டிசாஸ்டர்ஸ் வந்தாலும் நம்மள அசைக்க முடியாத அளவுக்கு ரெசிலியண்டா நம்ம எல்லா விஷயத்தையும் ப்ரிப்பேர்டா பண்ணணும். சோ இந்த இது வந்து ஹைலி இம்பாசிபிள் மாதிரி தெரியும், பட் இட்ஸ் ஆல்வேஸ் பாசிபிள். சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம வந்து இங்க இந்த பர்டிகுலர் கிளாஸ்ல பார்க்கலாம். டெஃபினேஷன் டிசாஸ்டர்னா என்னப்பா? சோ டிசாஸ்டர் அப்படின்னும் போது ஒரு யூபிஎஸ்சில வந்து இந்த கொஸ்டின் டிசாஸ்டர்னு வந்துருச்சுனாலே இன்ட்ரோடக்ஷன்ல யூ கேன் வெரி வெல் கிவ் திஸ் இன்ட்ரோடக்ஷன், give this definition as an introduction in your particular answer. So disasterனா என்ன அப்படின்னா, there is a hazard which is happening. What is a hazard? I'll tell you. There is hazard and you are vulnerable. Okay. This hazard is happening and you are vulnerable and you are not protected. There is no protection. So hazard plus vulnerable, you minus protection. So you're not protected, you're vulnerable, and there is a hazard happening. What will it result in? In disaster, which is a catastrophe or a disruption in your normal life. So what is disaster? Disaster is a result of natural or man-made cause that leads to sudden disruption of normal life, causing severe damage to life and property to an extent that available social and economic protection mechanisms are inadequate to cope. இருக்கிற ப்ரொடக்ஷன் மெஷர்ஸ் எல்லாம் பத்தால, உங்களால கோப் பண்ணவே முடியல, அவ்வளவு பெரிய டிஸ்ரப்ஷன் நடந்திருக்கு, அவ்வளவு பெரிய டேமேஜ் நடந்திருக்கு அப்படின்னா தான் அது டிசாஸ்டர். See, anything can be a hazard, but if it is beyond the production mechanism, then it is creating disruption, then it is called as disaster. So what is a hazard and disaster? The difference is hazard is happening every time. If you are not protected, then it will result in a disaster. So this you have to understand. Say for example, there is a hazard. Say for example, there was a cyclone which happens every year. Yes, it happens every year. But if you're prepared and you don't have any loss of life and property, then it's not a disaster. It's just a hazard. Okay, so that's the way hazard and disaster is different. So disasters are serious disruptions to the functioning of a community
that exceeds its capacity to cope using its own resources. So அவங்களால எவ்வளவு தூரம் கோப் பண்ண முடியுமோ அதையும் தாண்டி வந்து அந்த டிஸ்ரப்ஷன் நடந்ததுன்னா அதுதான் டிசாஸ்டர். Hazards may be natural and inevitable, disasters or not. So disasters உங்களால தடுக்க முடியும், hazards தடுக்க முடியாது. Then you have to understand what are the different types of disaster. There is natural disaster, இந்த ரெண்டு சைடும் natural disaster இருக்கு, நடுவுல வந்து man-made disaster or it is otherwise called as technological disasters அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க man-made disasters மட்டும் போட்டுட்டு கீழ இதுல சப்டிவிஷன்லயே நீங்க வந்து என்விரான்மெண்டல் டிசாஸ்டர் போட்டுக்கலாம், சாரி டெக்னாலஜிக்கல் டிசாஸ்டர்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, சோ இதுக்கும் பியாண்டா போலாம். இது வந்து நான் நெட்ல இருந்து எடுத்த ஒரு பிக்சர், இதுக்கும் நீங்க ஆட் பண்ணலாம். ஓகே, so let's get into the thing. What are the natural disasters which are happening naturally? So naturally there can be because of geological, hydrological, climatological, meteorological, biological, space disasters. இத வந்து நான் இன்னும் டிஃபைன் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல. There can be disaster causing food insecurity. So situation like drought, வறட்சி or famine. Okay, வறட்சி இல்லனா பஞ்சம், famine can cause food insecurity. நம்மளுக்கு ஃபுட் கிடைக்காம போயிடலாம். நம்மளுக்கு ஃபுட் வந்து பிரைஸ் ஹையா இருக்கும், இல்லனா ஆக்சஸபிளா இருக்காது, இல்லனா அஃபோர்டபிளா இருக்காது, இல்லனா அதாவது நம்ம சாப்பிட்டாலும் நம்ம வயித்துக்கு போகாம, ஏன்னா நம்மளால வந்து அது சாப்பிட்டோன்னே நம்மளுக்கு வந்து அது டயரியாவோ இல்ல டிசென்ட்ரியாவோ போகுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது ஃபுட் இன்செக்யூரிட்டில லீட் பண்ணிடும். There can be epidemics and pandemics like COVID, epidemics like cholera. This can happen. Displaced populations like ஏதாச்சும் ஒரு ஃப்ளட் நடந்ததுன்னா, இல்லனா வந்து திடீர்னு வந்து அந்த இடத்துல வந்து லோக்கஸ்ட் அட்டாக் நடந்ததுன்னா, அதனால வந்து ஒரு பாப்புலேஷனே டிஸ்பிளேஸ் ஆவாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். What are the man-made disaster or technological disaster? So these are something like environmental degradation, like you deforest the place. So trees cut பண்றது, pollution பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா environmental degradation. இல்லனா வந்து water contamination, இல்லனா air contamination, இதெல்லாம் பாத்தீங்கன்னா environmental degradation. Then there is terrorism, which is resulting in violence and destruction. Then accidents. Friends, என்ன ஆட் பண்ணலாம் இங்க? Please comment in the comment box what we can add. Natural disaster, tell me something from natural disasters. Forest fire, yes. Then anything else? Okay, technological disaster or man-made disaster la enna add பண்ணலாம்? Again, industrial fire or accidental fire. Okay, so இந்த மாதிரி நீங்க இவ்வளவு நாளும் ஆட் பண்ணிட்டு போலாம். So let's get into what are the different types of natural disasters. இங்கே டிசாஸ்டர்ஸ்ல வந்து என்னென்ன சொல்றாங்கன்னா, disaster is an adverse event that results from the natural processes of the earth அப்படின்னு சொல்றாங்க. இது definition of natural disasters. So geophysical அப்படின்னா ஜியோகிராஃபியும் பிசிக்கலா, அதாவது எர்த்ல இருக்க மவுண்டன், ரிவர்ஸ், இந்த மாதிரி ஜியோபிசிக்கல் என்விரான்மெண்ட்ல இருக்கிற விஷயங்கள்ல டிசாஸ்டர் நடந்தா அதுக்கு பேரு ஜியோபிசிக்கல் டிசாஸ்டர்ஸ். So what are the geophysical or geological அப்படியும் சொல்லலாம். So geological or geophysical disasters are earthquake, volcano, landslide, rock fall. What else you can add? Even yes, avalanche. Okay, you can add that. Then biological, which is resulting from the animals or plants. Epidemic, infectious diseases, insect bites, locust attack, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. காலரா, எபிடமிக்ல நம்ம காலரா சொல்லலாம், பேண்டமிக்ல நம்ம கோவிட் சொல்லலாம். So இங்க பேண்டமிக் இல்ல, so you can add pandemic here. Then meteorological or resulting from the rainfall. Okay, meteor is related to climate, okay, or weather. So local storm,
tropical cyclones, tornadoes, okay, cloud burst. இங்க வந்து நீங்க cloud burst ஆட் பண்ணலாம். ஹரிகேன்ஸ் இதெல்லாம் சைக்ளோனோட டைப்ஸ்ல ஹரிகேன்ஸ் இதெல்லாம் வரும். ஹைட்ராலஜிக்கல்னா which is related to water. So hydrological tsunami, which is tsunami எதனால வரும்? Because of earthquake under the sea bed. So seaல அதோட tectonic movementல earthquake நடந்ததுன்னா there will be a seismic wave that is called a tsunami. Okay, seismic wave. Okay, இது வந்து next partல நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ சீஸ்மிக் வேவ் அதாவது எர்த்குவேக் இன்டியூஸ்டுனால இப்ப இது ஓஷன்னா ஓஷன் நடுவுல வந்து எர்த்குவேக் நடந்ததுன்னா இங்க வந்து ஒரு சுனாமி நடக்கும். ஓகே, சோ இதுக்கு பேர் தான் சீஸ்மிக் வேவ். சீஸ்மிக்னா எர்த்குவேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சீஸ்மிக் வேவ் ஆர் எர்த்குவேக் வேவ். தென் ஃப்ளட், ஹெயில் ஸ்டார்ம். ஹெயில் ஸ்டார்ம்னா நம்ம இது ஆலங்கட்டி மலை. தென் லேண்ட்ஸ்லைட், ராக் ஃபால். இதே வெட்டா இருந்ததுன்னா ஹைட்ராலஜிக்கல்ல வரும், ட்ரையா இருந்ததுன்னா ஜியோபிசிக்கல்ல வந்துரும். அடுத்து கிளைமட்டாலஜிக்கல் டிசாஸ்டர்ஸ். ஓகே, கிளைமட்டாலஜிக்கல் டிசாஸ்டர்ல டெம்பரேச்சர் பிரஷர்னால நடக்கிற ஒரு மாற்றங்கள்னால என்னென்ன டிசாஸ்டர் வருது? ஹீட் வேவ்ஸ், கோல்டு வேவ்ஸ், டிராட், ஃபாரஸ்ட் ஃபயர். ஸோ டிராட்னா வறட்சி, தண்ணி இல்லாம இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், டிராட்லயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃப்ளட்லயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஐ வில் டெல் யூ இன் த நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ ஃப்ளட்ல பாத்தீங்கன்னா அர்பன் ஃப்ளட், ஃபிளாஷ் ஃப்ளட், அந்த மாதிரி இருக்கு. இதே டிராட்ல பாத்தீங்கன்னா ஹைட்ராலஜிக்கல் டிராட், ஈகாலஜிக்கல் டிராட், பிசியாலஜிக்கல் டிராட் அப்படின்லாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல சில ஸ்பெசிபிக் சில ஸ்பெசிபிக் டிசாஸ்டர்ஸ் மட்டும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்றேன், which is very relevant where you cannot read from anywhere. அதை மட்டும் நான் பார்ட் 2ல உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்றேன். எஸ்பெஷலி ஹீட் வேவ்ஸ், டிராட், உங்களுக்கு ஃப்ளட் நான் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் இதுல, அண்ட் ஆல்சோ பேண்டமிக். ஐ திங்க் யூ வுட் ஹவ் லேர்ன்ட் எர்த்குவேக், வால்கனோ, லேண்ட்ஸ்லைட். இதெல்லாம் வந்து நீங்க வந்து இது சைக்ளோன்ஸ், டொர்னாடோஸ், இதெல்லாம் வந்து ஐ திங்க் யூ ஹவ் லேர்ன்ட் இன் ஜியோகிராஃபி. But if you have any clarity, if you need any clarity, comment in the comment box. I will cover it in the part 2. Okay, then types of disasters. I have already told you what are the types of disaster: natural and man-made. Natural hazards la geophysical, hydrological, climatological, meteorological, biological, man-made and technological disasters are the hazards, are the classification of this hazards or disaster. Okay, what are the causes, friends? So what are the causes of the disasters? There can be, again, you can classify. So disasters say நம்ம classify பண்றதுனால causes-யும் நீங்க classify பண்ணலாம். Natural cause, human made cause or human induced cause or anthropological cause. நீங்க எப்படினாலும் டிவைட் பண்ணலாம். ஓகே, எப்படினாலும் நீங்க சொல்லலாம். ஓகே, so natural and human made cause, natural anthropological cause or natural human induced cause னு சொல்லிட்டு நேச்சுரல்ல என்னென்ன காஸ், ஹியூமன்ல என்னென்ன காஸ்ன்னு நீங்க வந்து டிவைட் பண்ணலாம். அடுத்து இப்ப இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இப்படி டிவைட் பண்ணி நீங்க ஒரு இதுல 5 பாயிண்ட் இதுல 5 பாயிண்ட் எழுதிட்டு கடைசியா வந்து ரெண்டுமே வந்து ரிலேட்டடா ஆகுது. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஹியூமன் என்னென்ன சொல்றாங்க, ஹியூமன் மேட் காஸ்ட்ல என்னென்ன சொல்றாங்கன்னா டெவலப்மெண்ட் ப்ராசஸ். அதாவது அர்பனைசேஷன் வந்து ஒழுங்கா ப்ராப்பரா நீங்க அர்பனைசேஷன் பண்ணலைன்னா நீங்க வந்து அதிகமா நம்ம என்ன பண்ண போறோம், கிளைமேட் சேஞ்ச், நம்ம குளோபல் வார்மிங்க வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால கிளைமேட் சேஞ்ச் நடக்க போகுது. இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஃப்ளட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளட் வந்து யூஸ்வலா நேச்சுரலா நடந்துட்டு இருக்குது. ஆனா இப்போ நம்ம வந்து ஹியூமனால அர்பனைசேஷன் வந்து ரொம்ப ஹேஃபஸாடா நடக்கிறதுனால, ரொம்ப இர்ரெகுலரா நடக்கிறதுனால, குளோபல் வார்மிங்னால கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறதுனால இந்த ஃப்ளட் வந்து அடிக்கடி நடக்குது. இப்ப சென்னை ஃப்ளட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்ல மும்பை ஃப்ளட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்ல கேரளால ஃப்ளட் நடந்தது. இது எல்லாமே நம்மளோட டெவலப்மெண்ட் ஒழுங்கா நடக்கிறதுனால. அதாவது டெவலப்மெண்ட் ஷுட் பி வெரி சஸ்டைனபிள். If it is unsustainable to the environment, it will result in the disaster. So say for example, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா மார்பி அப்படின்ற ஒரு இடத்துல, ஓகே, மார்பின்ற ஒரு இடத்துல, மார்பி வேர் இஸ் இட்? இட் இஸ் இன் குஜராத். ஓகே, மார்பின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு ரிவருக்கு மேல இருக்கிற ஒரு பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகி தேர் வாஸ்
lots of ஃபேட்டாலிட்டிஸ்னா நிறைய டெத் நடந்திருக்கு. சோ இந்த மாதிரி வந்து ஒரு பிரிட்ஜ் கொலாப்ஸ்னால இந்த மாதிரி நீங்க ஒழுங்கா டெவலப்மெண்ட் பண்ணலைன்னா, ஓகே, அதாவது ஒழுங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா இப்படி ஒரு விதமா வந்து மேன்மேட் டிசாஸ்டர் நடக்கலாம். இல்ல நீங்க என்விரான்மெண்ட் கண்டியூசிவா இல்ல, அதாவது சஸ்டைனபிளா இல்லைன்னா அது ஒரு விதமான டெவலப்மெண்ட் டிசாஸ்டரை வந்து கொண்டு வரலாம். என்ன மாதிரி டிசாஸ்டர்? தட் இஸ் ஹீட் வேவ். இப்போ மும்பைல நடந்த ஃப்ளட், சாரி 2005ல நடந்த மும்பை ஃப்ளட்ஸ், கேரளா ஃப்ளட்ஸ், இது நம்ம சென்னை ஃப்ளட்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஒழுங்கா நம்ம என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா நடத்தாதனால நடக்கிற ஃப்ளட்ஸ். இப்ப கேரளாவே எடுத்துக்கலாமே, அடிக்கடி இங்க ஃப்ளட் நடக்குது. ஏன்னா அங்க யூசுவலா வந்து அதிகமா மழை பெய்யறது நார்மலான விஷயம். ஆனா அங்க வந்து ரிவர வந்து ஒழுங்கா வந்து நம்ம வந்து டீசில்ட் பண்ணணும். அதாவது ரிவரோட ஓட்டத்த வந்து அவங்க வந்து நெறைய டேம் போட்டு தடுத்துடுறாங்க. டீசில்ட்டிங் அப்படின்னா, சில்டேஷன் அப்படின்னா, ரிவர்ஸ் வந்து நெறைய செடிமெண்ட்ட வந்து அடிச்சுட்டு வரும். அதாவது நெறைய கல்லு, மண்ணெல்லாம் வந்து அடிச்சுட்டு வரும்போது, அந்த அத வந்து டெபாசிட் பண்ணும். அதாவது ரிவரோட கோர்ஸ்ல வந்து டெபாசிட் பண்ணும். சோ இந்த ரிவரோட கோர்ஸ்ல டெபாசிட் பண்ணும்போது, ஓகே, நார்மலா அது நடக்குது. அதுக்கப்புறம் திருப்பி புதுசா தண்ணி வரும்போது அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிடும். ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி டேம் கட்டும்போது என்ன ஆகும்னா, இந்த ரிவர் அடிச்சுட்டு வர மண்ணெல்லாம் அந்த இடத்துல வந்து சேர்ந்துரும். சோ இங்க வந்து ரிவரோட கெப்பாசிட்டி டூ ஹோல்ட் வாட்டர் வில் ரெடியூஸ். சோ ரிவரோட ஆழம் வந்து குறைஞ்சிரும். சோ ரிவரோட டெப்த் வந்து குறைஞ்சிறதுனால, ரிவரோட கெப்பாசிட்டி குறையறதுனால, இப்போ 500 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து அத ஹோல்ட் பண்ண முடியும்னா, இப்போ 50 லிட்டர்ஸ் வாட்டர் தான் அதால ஹோல்ட் பண்ண முடியும். தென் வாட் வில் ஹேப்பன்? இட் வில் ரிசல்ட் இன் ஃப்ளட். சோ நீங்க அன்னெசரியா டேம் கட்டுறதுனால, the normal flow of the river gets stopped. There will be lots of siltation which happens that will reduce the river capacity. So that will result in the flood. Or otherwise also there is a important cause. What is this cause? There is a climate change which is happening. Climate change நடக்கிறதுனால நார்மலா இப்போ 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் அங்க நடக்கும்னா அந்த 200 சென்டிமீட்டர் வந்து இப்போ வந்து 250 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து ஒரே நேரத்துல நடக்கும். இல்ல 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து 100 சென்டிமீட்டரா பெஞ்சிட்டு இருந்ததுன்னா அப்படி பெய்யாம ஒரே நேரத்துல 200 சென்டிமீட்டர் அப்படியே அடிச்சு ஊத்துன மாதிரி ஒரு மழை பெய்யும். சோ அடிச்சு ஊத்துற மாதிரி மழை பெய்யும் போது நார்மலா ஃப்ளட் நடக்கதான் செய்யும். சோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனாலதான் நான் சொல்றேன், முதல் நேச்சுரல் காஸ் சொல்லுங்க, அதுக்கப்புறம் மேன்மேட் காஸ் சொல்லுங்க, அப்புறம் மேன்மேட்னால நேச்சுரல் காசஸ் வந்து எப்படி வந்து பல்மடங்கு அதிகமாகி டிசாஸ்டரை உருவாக்குது அப்படின்னு சொல்லுங்க. இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்ப ஜோஷிமத்தே எடுத்துக்கோங்களேன். இப்ப ஜோஷிமத்ன்ற ஒரு டவுனு ஆக்சுவலா நேச்சுரலா நேச்சுரலாவே அது வந்து அந்த லேண்ட்ஸ்லைட் நடந்து உருவான டவுன் தான். அதாவது இது ஹிமாலயன் டவுனு. இங்க ஹிமாலயால லேண்ட்ஸ்லைட் யூசுவலா நடக்கதான் செய்யும். அந்த லேண்ட்ஸ்லைட்ல நடந்து லேண்ட்ஸ்லைட் உருவான டவுன் தான் இந்த ஜோஷிமத் டவுன். ஆனா இப்போ இதோட லேண்ட்ஸ்லைட் வந்து பல்மடங்கு அதிகமாகுது. ஏன்னா அங்க வந்து அதிகமான அர்பனைசேஷன், டீஃபாரஸ்டேஷன், ப்ராப்பரான ட்ரைனேஜ் ஆஃப் வாட்டர் இல்ல. ஓகே. அதாவது மழை பெஞ்சதுன்னா, அந்த மழை பெஞ்சோன அந்த தண்ணி உள்ள போகணும். அதுக்கு நெறைய ட்ரீஸ் இருந்தா தான் அந்த மழை வந்து தண்ணிக்குள்ள மண்ணுக்குள்ள போகும். இல்லன்னா அது அடிச்சு ஃப்ளட்டா தான் ஊத்தும். சோ இந்த மாதிரி ரன் ஆஃப் ஃப்ளட். ஓகே. இந்த மாதிரி ரன் ஆஃப் ஃப்ளட் அதாவது மண்ணுக்குள்ள பெர்குலேட் ஆகாம ஃப்ளட்டா மாறுது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த ஜோஷிமத் இது வந்து நெறைய லேண்ட்ஸ்லைட் நடக்குது. இன்னொன்னு இந்த இடத்துல அர்பனைசேஷன் நடக்கிறதுனால நீங்க வந்து நெறைய இப்போ பாத்தீங்கன்னா போர் பண்றாங்க. நிறைய இடத்துல போர் பண்றாங்கன்னா, இது ஏற்கனவே ஈகாலஜிக்கலி ஃப்ரஜைல் லேண்ட். அதாவது ரொம்ப டெண்டரான லேண்ட். ரொம்ப ஆ ஆ ரொம்ப அம் எப்படி சொல்றது? ரொம்ப சாஃப்ட்டான மண் இருக்கிற இடம். சாஃப்ட்டான மண்ணு, சாஃப்ட்டான இது. ஏன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, ஹிமாலயா இஸ் அ செடிமெண்டரி ராக்ன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஓகே. செடிமெண்டரி ராக்ல நடந்த ஃபோல்டிங்னால நடந்த ஒரு ஃபோல்டு மவுண்டன். சோ இந்த ஃபோல்டு மவுண்டன நீங்க நெறைய போர் போட்டீங்கன்னா, இது வந்து டீஸ்டேபிள் ஆயிடும். இன்ஸ்டேபிள் ஆயிடும்.
So then there is a landslide which happens. So இந்த மாதிரி multiple aspectsல வந்து இந்த மாதிரி disaster நடந்துட்டு இருக்கு. So what are the causes? Developmental process is not proper, exploitation of land use, development of infrastructure, rapid urbanization, technological development have caused increasing pressure over the natural resources. Political issues, war, இப்ப நடக்கிற ரஷ்யா உக்ரைன் வார். சி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்னு வந்து நீங்க ஏதாச்சும் காசஸ் சொல்லும் போது எக்ஸாம்பிள் நீங்க மென்ஷன் பண்ணா தென் இட் இஸ் பிகமிங் வெரி வெரி வேல்யூபிள், வேல்யூ ஆடட் ஆன்சர். அப்பதான் உங்களுக்கு 4+ மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சோ வாட் ஆர் த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்? தேர் இஸ் அ ஹிரோஷிமா நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது, சிரியன் சிவில் வார் நடந்தது. இதெல்லாம் வந்து இட் ஆக்சுவலி இஸ் எக்ஸாஸ் ஆர் இட்ஸ் இன்க்ரீசிங் த டிசாஸ்டர்ஸ். இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கிறது, அதனால நடக்கிற பொல்யூஷன், அதனால நடக்கிற கிளைமேட் சேஞ்ச். So this is all increasing the disasters. And then environmental degradation. This is removal, deforestation and all. Okay. So having said the causes, we will now look at the impacts. So what are the impacts, friends? நீங்களே நிறைய சொல்லலாம். Okay, so but here வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். Okay, disaster வந்து it will impact individual physically as well as psychologically. நிறைய பேர் பாத்தீங்கன்னா they will be destroyed to the extent that they richer இருந்தவங்க poor ஆயிடுவாங்க. So actually disaster is a level playing ground அப்படின்னு சொல்லுவாங்க. டிசாஸ்டர் அப்ப வந்து எல்லாரும் வந்து எல்லாமே தரமட்டமாயி எல்லாரும் தரைக்கு வந்துருவாங்கன்ற மாதிரி இட் கிரியேட்ஸ் ஈக்குவாலிட்டி ஆக்சுவலி. சோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். So and also loss of life, loss of family actually creates this psychological stress. இப்ப சுனாமில நிறைய 2004ல நடந்தது, டிசம்பர் 26ல நடந்தது. சோ நிறைய லாஸ் ஆஃப் லைஃப் நடந்தது, நிறைய பேருக்கு வந்து ஆர்ஃபன் ஆயிட்டாங்க. So even this pandemic was also having a psychological stress on people, which everybody would have faced. நிறைய பேர் பாத்தீங்கன்னா because of the self isolation or home isolation வந்து psychological stressல இருக்காங்க. இல்லைன்னா because of loss of employment or loss of somebody's life, there is a lot of psychological stress that happened. And disaster results in huge economic loss. So இது வந்து நம்ம சோஷியல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம், ஒரு இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட்ல பார்த்திருக்கோம். சொசைட்டிக்கு, ஹோல் இந்தியாவுக்கு, ஹோல் வேர்ல்டுக்கும் நடந்தது என்னன்னா எக்கனாமிக் லாஸ். நம்ம இப்ப பேண்டமிக்கே எடுத்துக்கலாம். இந்த கோவிட் நடந்ததுனால நிறைய எக்கனாமிக் லாஸ் நடந்தது. இட் வில் ஹேப்பன் இன் எவ்ரி அதர் டிசாஸ்டர் as well. And then it will alter the natural environment. So for example, this landslide I told you, friends, so landslide will result in difference in the natural environment. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரிவர் இப்படி போயிட்டு இருக்குன்னா, இப்போ இந்த ரிவர் இப்படி போயிட்டு இருக்குன்னா திடீர்னு இந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட் நடந்து இந்த இடத்துல வந்து மண்ணு வந்து மூடிடுச்சுன்னா இந்த ரிவரோட கோர்ஸே மாறிடும். சோ ரிவரோட கோர்ஸ் மாறும். சோ ரிவரோட கோர்ஸ் மாறும் போது நேச்சுரல் என்விரான்மெண்ட் மாறி இருக்கும். சோ ஒரு 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 இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் ஃப்ரெண்ட், நம்மளுக்கு வந்து இண்டஸ் ரிவர் இருக்குல்ல, இண்டஸ் ரிவர் வந்து ஆக்சுவலா வந்து இண்டஸ் ரிவர் வந்து ட்ரெயின் ஆறது நம்ம இந்தியால தான் ட்ரெயின் ஆயிட்டு இருந்தது. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் ஆகி இப்ப வந்து எங்க ட்ரெயின் ஆகுது? பாகிஸ்தான்ல. ஸோ ட்ரெயினிங் இஸ் த லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ரிவர். ஸோ வந்து அரேபியன் சீல போய் இண்டஸ் ரிவர் வந்து எங்க ட்ரெயின் ஆகுது? இட் இஸ் இன் த பாகிஸ்தான். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்தியால தான் அது ஆக்சுவலா குஜராத் ரீஜன்ல தான் அது ட்ரெயின் ஆயிட்டு இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கங்கா பிரம்மபுத்திரா வந்து எந்த இடத்துல இப்ப ட்ரெயின் ஆகுது? பிரம்மபுத்திரா சாரி பங்களாதேஷ்ல. அதுவுமே வேற இடத்துல இருந்திருக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் ஆகி ரிவரோட கோர்ஸ் மாறி இருக்கலாம். நிறைய ஃபிளட் நடக்கிறதுனால, லேண்ட்ஸ்லைட் நடக்கிறதுனால, சில்டேஷன் நடக்கிறதுனால நேச்சுரல் என்விரான்மெண்ட் மாறலாம். இல்ல நம்ம சொன்ன சிங்கிங் சிட்டிஸ்னால நேச்சுரல் என்விரான்மெண்ட் மாறலாம். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல கடல் இல்லாம இருந்திருக்கலாம். இப்போ வந்து கடல் வந்து உள்ள வந்து அது வந்து ஃபுல்லா வந்து ஓஷனா மாறி இருக்கலாம். ஓகே, சோ அதனால சிங்கிங் சிட்டிஸா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா there is an alter in the natural environment. Then after natural disasters, food and other natural resources like water often become scarce. Yes, there is a, what is this problem called? There is famine can be happening.
இப்போ காலரா நடக்கிறதுனால ஃபெமைன் நடக்கலாம். சோ காலரா இஸ் அன் எபிடமிக். ஓகே, எபிடமிக் நடக்கிறதுனால யாருமே எல்லாருக்கும் உடம்பு முடியாம போயிடுது. யாராலயும் இது வேலை பார்க்க முடியல, கல்டிவேட் பண்ண முடியல, கிராப்ஸ் வரல அப்படின்னா அப்போ ஃபெமைன் நடக்கலாம். இல்லைன்னா இதனால வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகாம இருந்திருக்கலாம். வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆயிருக்கலாம். அதனால ஃபெமைன் நடந்திருக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாட் இட் இஸ் ரிசல்ட்டிங் இன் ஃபுட் இன்செக்யூரிட்டி. சோ ஃபுட் இன்செக்யூரிட்டி நடக்கும். எனர்ஜி இன்செக்யூரிட்டி நடக்கும். வாட்டர் இன்செக்யூரிட்டி நடக்கும். அதாவது தண்ணி இல்லாம, எனர்ஜி அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாம, ஃபுட் இல்லாம நீங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுவீங்க when there is a disaster which is happening. ஃப்ளட் நடக்கும். ஃப்ளட்னால எல்லா இடத்துலயும் தண்ணியா தான் இருக்கும். ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கு. நம்மளால டிசாஸ்டர் நடந்தா தான் தெரியும். நம்மளால இமேஜின் பண்ண முடியாம நெறைய பிரச்சனைகள் வந்து நடக்கும். And then the disaster results in displacement of people. So if there is a flood or an earthquake which is happening, the people has to displace. Even cyclone will result in the displacement of people. So வாழ்ந்த இடத்தை விட்டு அவங்க போய் தான் ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல சைக்ளோனோ இல்ல சீ லெவல் ரைஸோ இல்லைன்னா ஃபிளட்டோ நடந்ததுன்னா அவங்க அவங்க ஷிஃப்ட் பண்ணி தான் போகணும். அப்போ வந்து அவங்களோட வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியா மாறிடும். Then there is a disaster increase the level of vulnerability. Friends, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்க வந்து இந்த இம்பாக்ட்ட நீங்க கட்டாயம் சொல்லணும். இதுல மென்ஷன் பண்ணலைனாலும் இதோட ஃபர்தர் ஆஸ்பெக்ட் என்னன்னா, இப்போ நேபாள்ல நடந்த எர்த்குவேக் அப்போலாம் என்ன நடந்ததுன்னா, நெறைய வுமன் அண்ட் சில்ட்ரன் வந்து டிராஃபிக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வாட் இஸ் டிராஃபிக்கிங்? நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். டிராஃபிக்கிங் மீன்ஸ் they are uh, they are taking the women and children and they will sell it in the domestic as a domestic labor or a sexual labor. அந்த மாதிரி வந்து கடத்தி கொண்டு போய் வித்துருவாங்க. ஏன்னா இப்ப எர்த்குவேக் நடக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து வீடு எதுவுமே வாசல் எதுவுமே இல்லாம இருக்கும். So these women and children who are very vulnerable, the traffickers or the people who are criminals will take them away, saying that they will give employment, or just like that they will take them away and sell them as domestic labor, sexual labor, even as army soldiers. I mean soldiers means in their terrorist as a terrorist they will use them as a terrorist. So all these are they will use them as suicide bombers. So like this there'll be trafficking of women and children which will happen. Even sexual harassment of these people will happen. So they're becoming more vulnerable. And also there are people who will cheat them because they will say something, because these people are so after disaster they will be under psychological stress, they will be under physical stress. So they will believe in whatever they say. So அதனால ஈஸியா அவங்கள ஏமாத்திடுவாங்க. சோ அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல நடக்கும். அடுத்து என்னென்ன impacts friends? Now I have left this slide blank to understand how you are telling me that what are the other impacts of this disasters. So what are the impact நம்ம classify பண்ணலாம். What are the impacts classification? Individual என்னென்ன impact நடக்குது, சொசைட்டில என்ன இம்பாக்ட் நடக்குது, நேஷனலா என்ன இம்பாக்ட் நடக்குது, இன்டர்நேஷனலா என்ன இம்பாக்ட் நடக்குது, இப்படி நீங்க பிரிக்கலாம். ஓகே, இல்லனா நீங்க இம்பாக்ட் எப்படி சொல்லலாம்னா சோஷியல் இம்பாக்ட், பொலிட்டிக்கல் இம்பாக்ட், எக்கனாமிக் இம்பாக்ட், லீகல் இம்பாக்ட்ஸ், ஓகே, ஜுடிஷியல் இம்பாக்ட்ஸ், இன்டர்நேஷனல் இம்பாக்ட்ஸ், நேஷனல் இம்பாக்ட்ஸ், அப்புறம் ஜியோகிராபிக்கல் இம்பாக்ட்ஸ். இப்ப ஆல்டரிங் இந்த என்விரான்மெண்ட்லாம் நம்ம சொன்னால அதை வந்து நம்ம ஜியோகிராபிக்கல் ஆஸ்பெக்ட்ல சொல்லலாம். Then so like this you can tell the impacts. Okay, so how you are classifying your answer, how much your points that you're giving, that gives you higher marks friends. So what are the vulnerability profile, why we should study about the disaster, why we should worry about the disaster, why should we be prepared about the disaster, why should we create a plan for disaster? Because we are vulnerable, because we are very vulnerable. So vulnerability profile, நம்ம இந்தியா எங்கெல்லாம் vulnerable, எப்படிலாம் vulnerable, எதனால vulnerable அப்படின்னா this is the map. Okay, this is the map for you. I will go to the slides, previous slides now. Okay, disaster map and பாருங்களேன்.
இப்போ இங்க வந்து ரொம்ப கிளாரிட்டியா இல்ல இந்த பிக்சர், பட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் த அவுட்லைன் ஆஃப் இந்தியா, அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அவுட்லைன். இங்க பாத்தீங்கன்னா எர்த்குவேக், அதாவது நடக்கிற நிறைய இடம் இருக்கு. சீஸ்மிக் ஜோன்னு சொல்லுவாங்க. இங்க சீஸ்மிக் ஜோன் வந்து நீங்க தனியா என்சிஆர்டில பாத்தீங்கன்னா சீஸ்மிக் ஜோன் 5 ஜோன்ஸ் இருக்கும். இந்த 5 ஜோன்ஸ்ல இந்தியால 5 ஜோன்ஸும் இருக்கும். இந்த 5 ஜோன்ஸ்ல உங்களுக்கு வந்து ஜோன் 5 and 4 is very 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 ecologically fragile. இததான் நம்ம வந்து ecologically fragile னு சொல்லுவோம். Because there are lots of uh, earthquake which is happening in this zone 4 and 5, and frequently it will happen, highly intense. So frequent நடக்கும் இந்த இடத்துல zone 5ல zone 4ல and high intenseல நடக்கும். So இந்த மாதிரி ஏரியா எங்கன்னா ஹிமாலயன் ரீஜன்ஸ்லயும் இந்த இடத்துலயும் இருக்கு. So these are earthquake prone. Okay, so இந்த இடத்துல இதெல்லாம் பாத்தீங்கன்னா earthquake prone because this are Himalayan regions. Okay, sorry இது இல்ல, so this is flood prone. Okay, sorry, not this. Okay, so this regions என்டையர்லி இந்த ரீஜன் எல்லா இடத்தையுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சீஸ்மிக் ஜோன் தான். ஆனா இதுலயே ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஹைலி சீஸ்மிக் ஜோன்ஸா இருக்கும். அதாவது ஜோன் 4 and 5ல இருக்கும். அடுத்து இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா புஜ் எர்த்குவேக் நடந்தது. ஓகே, இந்த இடத்துலயும் ஒரு எர்த்குவேக் நடந்தது. இது எதனாலனா வந்து ரிசர்வாயர் இன்டியூஸ்டு. இது வந்து மேன்மேட் காஸ்னால நடந்தது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரல் காசஸ்னால நடக்குது. இது வந்து மேன்மேட் காஸ்னால ஒரு ரிசர்வாயர் கட்டினது, அந்த ரிசர்வாயர் ப்ராப்பரா கட்டாதனால இந்த இடத்துல வந்து ஒரு எர்த்குவேக் நடந்தது. சோ இதெல்லாம் நீங்க மார்க் பண்ணீங்கன்னா this becomes a earthquake vulnerable zones. So earthquake vulnerable zones இதெல்லாம். அடுத்து என்ன இங்கே கொடுத்திருக்காங்க, சைக்ளோன் ப்ரோன்லாம் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையும் நம்ம வந்து ஷேட் பண்ணிக்கலாம். சைக்ளோன் ப்ரோன். Okay, so cyclone prone, almost all the coastal regions are cyclone prone. இது வந்து பாத்தீங்கன்னா வின்டர் சீசன்ல நடக்கும், இது பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல நடக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே எல்லா சீசன்லயும் மாத்தி மாத்தி இந்த இடத்துல சைக்ளோன்ஸ் இருக்கதான் செய்யும். இப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும். So we have always faced cyclones all the times. Okay, so throughout the year. So அதனால அதாவது இந்தியாவை ஸ்பெசிபிக்கா சொல்றேன். ஒவ்வொரு ரீஜன்லயும் ஒவ்வொரு சீசன்ல வரும். பட் throughout இந்தியா வந்து நம்ம coastal areas are prone to cyclones. What are the flood prone areas? எஸ்பெஷலி கங்கா பிரம்மபுத்திரா ரிவர்ஸ். ஓகே, அதுலதான் அதிகமா வந்து ரிவர் கோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ரிவர் போற வழி வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஃப்ளட்டும் நடந்துட்டு இருக்கும். எஸ்பெஷலி கோசி ரிவர் நீங்க சொல்லலாம். கோசி இஸ் a sorrow of பீகார்னு சொல்லுவாங்க. ஓகே, சாரோ ஆஃப் பீகார்னா பீகார் கவலையா இருக்கிறதுக்கு காரணம் இந்த கோசி ரிவர் தான் அப்படின்றாங்க. சோ ஏன்னா கோசி ரிவர்ல அடிக்கடி ஃப்ளட் நடக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து பிரம்மபுத்திராலையும் அடிக்கடி அசாம்ல ஃப்ளட் நடக்கும். பங்களாதேஷ்லயும் அது வந்து இம்பாக்ட் ஆகும். சோ அது சோ இந்த மாதிரி ஃப்ளட் ப்ரோன் ஏரியா இதெல்லாம். நம்ம இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கேரளாலயும் ஃப்ளட் நடக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிவர்னால நடக்கிற ஃப்ளட்ஸ். சில நேரம் மழைனால நடக்கிற ஃப்ளட்ஸ் இருக்கு. இப்ப உத்தராகண்ட்ல பாத்தீங்கன்னா கிளவுட் பர்ஸ்ட்னால நடக்கிற ஃப்ளட். ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா பிளாஷ் ஃப்ளட் நடக்கும். திடீர்னு கடகடகடன்னு மழை பெய்யும். அந்த இடத்துல பிளாஷ் ஃப்ளட் நடக்கும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விதமா வந்து ஃப்ளட்ஸ் நடக்கும். இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா அர்பன் ஃப்ளட்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. சோ ஒவ்வொரு விதமா ஃப்ளட்ஸ் நடக்குது. அடுத்து டிராட் ப்ரோன், அதாவது வறட்சி நடக்கிறது வந்து இன்டீரியர் பார்ட் ஆஃப் தி எர்த்ல வந்து அடிக்கடி வறட்சி நடக்கும். ஏன்னா அதுல வந்து ரெயின்ஃபால் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அங்க வந்து வறட்சி நடக்கும். வாட்டர் ஸ்கார்சிட்டி இருக்கிறதுனால அந்த இடத்துல வறட்சி. சோ இங்க வந்து நீங்க எந்த இடத்துல வேணாலும் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து இது பண்ணலாம். இங்கேயும் பாத்தீங்கன்னா டிராட் இருக்கு, இங்கேயும் டிராட் இருக்கு, நீங்க மென்ஷன் பண்ணலாம். அடுத்து வந்து ஹாட் டெசர்ட் எங்க இருக்கு? ஹாட் டெசர்ட் வந்து ராஜஸ்தான். சோ வெஸ்டர்ன் பார்ட்ல வந்து நீங்க டெசர்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஈஸ்டர்ன் பார்ட்ல நீங்க டிராட் இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி இன்டீரியர் பார்ட் ஆஃப் தி எர்த் பெனின்சுலா வந்து நீங்க டிராட் இருக்குன்னு சொல்லலாம். சாரி, இந்தியால பெனின்சுலர் இன்டீரியர்ல டிராட் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். அடுத்து ஃப்ரிஜிட் டெசர்ட், அதாவது ஃப்ரிஜிட் டெசர்ட்னா கோல்டு டெசர்ட். கோல்டு டெசர்ட் எங்க இருக்கும்? லடாக் ரீஜன்ல. சோ இந்த இடத்துல கோல்டு டெசர்ட். ஓகே, சோ தீஸ் ஆர் த டிசாஸ்டர் மேப். சோ கோல்டு டெசர்ட்ல நம்மளுக்கு கோல்டு வெயின் நடக்கும். ஹாட் டெசர்ட்ல நம்மளுக்கு ஸ்டார்ம்ஸ் நடக்கும், லோக்கல் ஸ்டார்ம்ஸ். ஓகே, சோ இங்க டிராட் நடக்குது, இங்க சைக்ளோன் நடக்குது, ஃப்ளட்டும் இங்க நடக்குது. ஃப்ளட் எல்லா இடத்துலயும் நடக்குது. எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி ஃப்ளட் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து எர்த்குவேக். So these are the some disasters that we have done. These are natural disaster தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்பனா அடுத்து என்ன பேச போறோம்? மேன்மேட் டிசாஸ்டர். மேன்மேட் டிசாஸ்டர் என்னன்னா ஹோல் இந்தியா மேப்பே நம்ம வரைஞ்சுதான் ஆகணும்.
ஏன்னா எந்த இடத்துல வேணாலும் மேன்மேட் டிசாஸ்டர் நடக்கலாம். இண்டஸ்ட்ரீஸ்னால நடக்கலாம். இண்டஸ்ட்ரீஸ் திடீர்னு வந்து இல்ல நியூக்ளியர் பவர் பிளான்ட்னால நடக்கலாம். இல்ல தெர்மல் பவர் பிளான்ட்ல நடக்கலாம். இப்ப விசாக்ல வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்துனால ஒரு டிசாஸ்டர் நடந்தது. சோ எனி இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் கேன் ஹேப்பன் எனிவேர் இன் தி இந்தியா. இல்ல ஹீட் வேவ்ஸ் நடக்கலாம். which will happen in the interior part of the earth. or இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோல்டு வேவ் நடக்கலாம். or flood can happen anywhere. நான் urban flood நான் சொன்னேன். so flood can happen anywhere. drought can happen. this is human induced drought நான் சொல்றேன். ஓகே, அதிகமா வாட்டர் அன்சஸ்டைனபிளா யூஸ் பண்றதுனால நடக்கிற டிராட். கிராப்ஸ் வந்து ஒழுங்கா ப்ராப்பரா இது எனர்ஜிஸ், அதாவது வாட்டர் எஃபிஷியன்ட் கிராப்பா யூஸ் பண்ணாம வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ப நீங்க லைக் சுகர் கேனு ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ். அதெல்லாம் நீங்க ஒரு ட்ரை ரீஜன்ல போய் நீங்க அதை கல்டிவேட் பண்ணீங்கன்னா தட் வில் ரிசல்ட் இன் டிராட். ஸோ ஆல்ரெடி அது ட்ரையா இருக்கு, நீங்க வந்து நல்ல ஹைலி வாட்டர் கன்சியூமிங் கிராப்ஸை யூஸ் பண்ணீங்க, ஸோ அதனால அது டெசர்ட்டா மாறிடுது. வந்து டிராட் வரும், அதுக்கப்புறம் அது டெசர்ட்டாவே மாறிடும். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஹோல் ஆஃப் இந்தியா இஸ் வல்னரபிள் டு டிசாஸ்டர்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். So let's go back. Okay, what is the vulnerability profile? Earthquake around 59% of the land mass, so that is India, is prone to earthquake. About 12% is prone to floods. About 5,700 meter, which is about 8% to 10% of the coastal land, is prone to cyclones and tsunamis. 68% of the cultivable area is prone to drought. Hilly areas is prone to landslides and avalanches. 12% of India is prone to landslides and avalanches. 35.47% of the forest is prone to forest fire. Again, other disasters like chemical, biological, radiological, nuclear emergency can happen anywhere. So இதெல்லாமே நம்மளோட ரிஸ்க். சரி, ரிஸ்க் இதுதான் அப்படின்னா அந்த இடத்துல பாப்புலேஷனே இல்லைன்னா அது ரிஸ்கே இல்லைல்ல. இப்போ ஒரு இடத்துல வந்து மீட்டியோர் வந்து விழுகுது, மீட்டியோரைட் வந்து, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இதுதான் நம்ம எர்த்துல வந்து ஒரு மீட்டியோரைட் வந்து விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து விழுகுது, அது ஒரு டிசாஸ்டரே இல்ல. ஏன்னா அந்த இடத்துல ஆளுங்களே இல்ல, அங்க வந்து விழுகுது, அது ஒரு டிசாஸ்டரா இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல எந்த இம்பாக்டும் இல்ல. இதே இம்பாக்ட் இருந்ததுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் அ டிசாஸ்டர் நான் சொன்னேன். சோ இந்த இடத்துல ஏன் ஒரு இம்பாக்ட் நடக்குதுன்னா பிகாஸ் நம்ம டெமோகிராபிக், அதாவது அந்த இடத்துல பாப்புலேஷன் இருந்தா மீட்டியோரைட் விழுந்தா அங்க நிறைய சேதங்கள் நடக்கும். அதனால வந்து அந்த இடத்துல வந்து டிசாஸ்டரான்னு நம்ம சொல்றோம். அதை இல்ல சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன், அதாவது அவங்களோட ரிசோர்சஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணிருச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இல்லைன்னா அன்பிளான்ட் அர்பனைசேஷனால ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அது ஒரு டிசாஸ்டர். சோ இதெல்லாம் நம்ம வல்னரபிலிட்டியோட அதிகமா வல்னரபிள் எதனாலனா நம்மளுக்கு பாப்புலேஷன் அதிகம். சோ லைட்டா ஒரு பிரச்சனை நடந்தாலும் ஒரு 10,000 பேர் செத்துருவாங்க ஒரே இதுல. ஏன்னா நம்மளோட அர்பன் ஏரியாஸ்ல, அதாவது சிட்டிஸ் வந்து ஹெவிலி பாப்புலேட்டட். சோ சின்ன பிரச்சனைனாலும் ஒரு ஸ்டம்பீடே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் ஸ்டம்பீட்? ரீசெண்டா ஒரு இடத்துல ஸ்டம்பீட் நடந்தது. ஐ திங்க் இந்த ஃபுட்பால் கோர்ட் இன் இந்தோனேஷியா நினைக்கிறேன். சோ ஸ்டம்பீட்னா என்ன? அதிகமா கூட்டம். நம்ம டெய்லி தான் டி நகர்ல பாக்குறோமே. சோ வாட் இஸ் தி ஸ்டம்பீட்? So stampede is nothing but there is a overcrowding and there is a chaos or there is a disruption which results in people pulling each other or pushing each other and dying. So அந்த மாதிரி இந்தோனேஷியா ஃபுட்பால் கோர்ட்ல நடந்திருக்கு. சோ அந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்டம்பீட் நடந்தது. ஐ திங்க் நம்ம ஆந்திர பிரதேஷ்ல ஒரு ஈவென்ட்ல, அந்த கோதாவரி பக்கத்துல ஒரு ஈவென்ட் நடந்தது. அந்த ஈவென்ட்ல வந்து ஒரு ஸ்டம்பீட் நடந்தது. இந்த மாதிரி நிறைய ரிலீஜியஸ் ஈவென்ட்ல இந்தியால பொறுத்த வரைக்கும் நிறைய ரிலீஜியஸ் ஈவென்ட்ல வந்து ஸ்டம்பீட் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, சில ரிலீஜியஸ் ஈவென்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் நடக்கிறதுக்கோ இல்ல வந்து ஒரு கொட்டகையோ போட்டிருப்பாங்க. அந்த கொட்டகை வந்து பார்த்தா கீழே விழுந்துரும். அதனால சில ரிலீஜியஸ் ஸ்டம்பீட் நடக்கும். இல்லைன்னா திடீர்னு வேட்டு போடுவாங்க, வேட்டை பார்த்து பயந்து ஓடி மக்கள் வந்து ஸ்டம்பீட் நடக்கும். சோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டம்பீட் வந்து ரிலீஜியஸ் ரீசனால, ரிலீஜியஸ் கேதரிங்ல நடந்திருக்கு. நாட் ரிலீஜியஸ் ரீசனால, ரிலீஜியஸ் கேதரிங்ல வந்து இந்தியால நடந்திருக்கு. ஓகே, சோ ஸ்டம்பீட் இஸ் நாட் a new issue. Okay, it is always happening across the world. Okay, even Seoul, I think கொரியால ஒரு சிட்டில வந்து ஸ்டம்பீட் நடந்திருக்கு. So stampede is another disaster because of improper crowd management.
ஓகே, இம்ப்ராப்பர் கிரவுட் மேனேஜ்மெண்ட்னால நடக்குது. இதுலயும் லாஸ் ஆஃப் லைஃப், லாஸ் ஆஃப் ரிசோர்சஸ் நடக்கும். ஓகே, சோ இதுமே ஒரு டிசாஸ்டர் தான். இட் இஸ் a man made disaster. சோ ஸ்டம்பீட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஹோல் இந்தியாவுக்கும் நடக்கலாம். ஓகே, சோ டிசாஸ்டர்ல எல்லாருமே எல்லா இடமும் வல்னரபிள்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா இதுல வந்து எது எது எதனால வல்னரபிள், எவ்வளவு வல்னரபிள்ன்றத நம்ம எப்பயும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நம்ம எப்படி பிளான் பண்ணணும், எப்படி வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும்ன்றத நம்மளால யோசிக்க முடியும். அதுக்கு பேரு தான் வல்னரபிள் மேப், ஜோன் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அத வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் வே ஃபார்வர்டா நம்ம கடைசியில சொல்லணும். ஓகே, வாட் ஆர் த சொல்யூஷன்? சோ இம்பாக்ட் சொல்லியாச்சு, காசஸ் சொல்லியாச்சு. வாட் இஸ் த சொல்யூஷன்? ஏன் நம்ம படிக்கணும்னு கூட சொல்லியாச்சு. வாட் இஸ் த சொல்யூஷன்? சொல்யூஷன் 1, டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். சோ இந்த டிசாஸ்டர் இருக்கதான் போகுது, வரதான் போகுது. அத மேனேஜ் தான் பண்ண முடியும். சோ மேனேஜ் பண்ணணும். So disaster risk management implies the systematic process of using administrative decisions, organization, operational skill, and capacity to implement policy strategies and coping capacities of the society and communities to lessen the impact of natural disasters and related environmental and technological disasters. So friends, இது ஒரு பெரிய definition தான். Just understand, disaster risk management is to employ the administrative and organizations to reduce the impact of disaster or hazards. அவ்வளவுதான். இத அப்படி வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல இந்த டெஃபினேஷன் கொடுத்துக்கலாம். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு டிசாஸ்டருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பிரிவென்ட் பண்ணணும். அத வரதுக்கு முன்னாடி வருமுன் காக்கணும். பிரிவென்ட் பண்ணணும். வரவே இல்ல, வராம பாத்துக்கணும். இல்லைன்னா அத குறைக்க ட்ரை பண்ணணும். ஓகே, அதாவது அதோட இன்டென்சிட்டிய குறைக்க மிட்டிகேட் பண்ணணும். இல்ல பிரிவென்ட் பண்ணணும். இல்ல வரதான் போகுதுன்னா நம்ம ப்ரிப்பேர்டா இருந்துக்கணும். அப்படி வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதாவது எவ்வளவு தூரம் ஃபாஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ண, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்புறம் நம்மள வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணிக்கணும், ரெக்கவர் ஆகணும் அதுல இருந்து. சோ திஸ் இஸ் த சைக்கிள் ஆஃப் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைக்கிள். சோ இது வந்து எப்ப நடக்கணும்? டிசாஸ்டருக்கு முன்னாடி நடக்கணும். டிசாஸ்டர் நடக்கும்போது நம்ம வந்து என்னென்ன பண்ணணும்? டிசாஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும்ன்றது இந்த சைக்கிள்ல இருக்கு. இது ஒரு சிம்பிளான சைக்கிள். இதே நிறைய பாயிண்டோட டிவைட் பண்ணி சொல்றாங்க. நான் இத உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன் டீடைலா. So prevention, mitigation, and preparedness has to come pre-disaster or before disaster. And this is during disaster, and these two are after disaster. Okay, இதுல என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, early warning, vulnerability mapping, இல்ல இது வல்னரபிலிட்டி மேப்பிங் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. வந்து எதெல்லாம் எவ்வளோ வல்னரபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ இந்த இடத்துல எர்த்குவேக் நடக்கும். இப்ப சென்னையில எர்த்குவேக் எவ்வளவு நடக்கும்? எவ்வளோ ரிக்டர் ஸ்கேல்ல நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் சென்னையில வந்து எப்படி எர்த்குவேக் இருந்து காப்பாத்துறதுன்னு நம்ம சொல்லணும். சோ சோ இப்ப சென்னையே எடுத்துக்கோங்களேன். சென்னையில என்னென்ன வல்னரபிலிட்டி இருக்கு? எர்த்குவேக் நடக்கலாம். இல்லன்னா சீ லெவல் ரைஸ் நடக்கலாம். இல்லன்னா ஃப்ளட் நடக்கலாம். இப்படிலாம் ரெயின்ஃபால் நடக்கலாம், சைக்ளோன் நடக்கலாம். இப்படி நீங்க நோட் பண்ணிக்கிட்டு, இதுல இதெல்லாம் எவ்வளவு அதாவது எந்த ஸ்கேல்ல நடக்கும், எவ்வளவு தூரம் இம்பாக்ட் ஆகும் அப்படிலாம் பண்ணணும். சோ இதே அக்ராஸ் இந்தியால இப்ப மேப்ல ஒவ்வொரு ரீஜனும் எப்படி வல்னரபிள் அப்படின்னு நீங்க வந்து ஜோன் மேப்பிங் பண்ணணும். இது மைக்ரோ லெவல் ஜோன் மேப்பிங். சோ சிட்டி லெவல்ல நம்ம பண்ணோம்னா அது மைக்ரோ லெவல், இல்ல மேக்ரோவா கூட பண்ணலாம். சோ இந்த வந்து வல்னரபிலிட்டி மேப்பிங் ஃபர்ஸ்ட் பண்ணணும். செகண்ட், இயர்லி வார்னிங். இயர்லி வார்னிங்னா இப்போ ஒரு சைக்ளோன் நடக்க போகுதுன்னா நம்மள வந்து அலர்ட் பண்ணிடும். இப்போ 2 நாளுக்கு அப்புறம் 2 நாளுக்குள்ள வந்து சைக்ளோன் நடக்க போகுது, இந்த மாதிரி மழை பெய்யும், இந்த இடத்துல எல்லாம் மழை பெய்யும், இயர்லி வார்னிங் பண்ணும். ஓகே, சோ திஸ் ஆர் த ஃபர்ஸ்ட், செகண்ட், அண்ட் தென் தேர்ட் இஸ் பிரிவென்ஷன். சோ வந்து நீங்க வந்து இப்போ சைக்ளோன் இங்க நடக்க போகுது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து மக்களை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிடணும். சோ யூ ஆர் பிரிவென்டிங் த லாஸ் ஆஃப் லைஃப். அண்ட் தென் மிட்டிகேஷன். சோ வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து குடிசையில எல்லாம் வாழ்றாங்கல்ல சில பேரு. சோ இப்போ ஃபிளட் நடக்குது, இல்ல சைக்ளோன் நடக்குது, இல்ல சுனாமியே நடக்குதுன்னா அந்த ரொம்ப இம்பாக்ட் ஆகுது இந்த ஹட் எல்லாம். சோ இந்த மாதிரி ஹட் எல்லாம் இருக்கக்கூடாது. சாலிடான பில்டிங், பிரிக் அண்ட் மோர்ட்டர் வச்சு பில்டிங் கட்டணும் அப்படின்னு மிட்டிகேட் பண்றீங்க. சோ பிரிவென்ட் பண்றீங்க, மிட்டிகேட் பண்றீங்க, அடுத்து ப்ரிப்பேர்டா இருக்கீங்க. ஓகே, சோ ப்ரிப்பேர்டானா நீங்க வெறும் ஹட்டுல இருந்து, அதாவது ஒரு குடிசை வீடுல இருந்து ஒரு இது
பிரிக் அண்ட் மோட்டார் பில்டிங் மட்டும் கட்டாம நீங்க அதை வந்து எர்த்குவேக் ரெசிஸ்டண்டா இல்லைன்னா மழை உள்ள வராம கொஞ்சம் ஹைட்டா அந்த மாதிரி ஒரு எர்த்குவேக் ரெசிஸ்டண்டா ஒரு பில்டிங் கட்டுறீங்க. ஸோ யூ ஆர் பீங் ப்ரிப்பேர்ட். ஓகே, என்ன நடந்தாலும் ஒரு டிசாஸ்டர் நடக்கதான் போகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? டிசாஸ்டர் நடக்குது. ஸோ டிசாஸ்டர் நடக்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம்? உடனே நம்ம என்ன பண்ணணும்? போய் அவங்கள வந்து ரெஸ்பாண்ட் இத ரிலீஃப் கொடுக்கணும் அவங்களுக்கு. இம்மீடியட் ரிலீஃப் ஆர் எமர்ஜென்சி ரிலீஃப் கொடுக்கணும். ஓகே, ரிலீஃப்ல என்னென்ன கொடுக்கணும்? ஃபுட், மெடிசின், ஹெல்த் கேர் இதெல்லாம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுப்போம் ரிலீஃப். அதுக்கப்புறம் ஓகே, எமர்ஜென்சி ரிலீஃப். தென் யூ ஹேவ் திஸ் ரெஸ்பான்ஸ் இங்கேயே நம்ம சொல்லிடலாம். டியூரிங் த டிசாஸ்டர், ஈவன் ஆஃப்டர் த டிசாஸ்டர் வில் ஹேப்பன். தென் யூ ஆர் ஹெல்பிங் தம் பீப்புள் டு ரெக்கவர். So all this happened during disaster as well as after disaster. After disaster also response you are giving, and you also helping them to recover, and you also helping them to rehabilitate. Rehabilitate means the normal life க்கு திருப்பி கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஃபுட், நல்ல எஜுகேஷன், நல்ல வீடு, ஷெல்டர், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட், ஜாப், அவங்களுக்கு காம்பன்சேஷன் இதெல்லாமே ரீஹாபிலிட்டேஷன்ல வரும். ஹெல்த் கேர் இதெல்லாமே ரீஹாபிலிட்டேஷன்ல வரும். So this is how you will understand how this disaster risk management cycle works. Then these are the subdivisions. Already I told you, preparedness la early warning, evacuation, emergency planning, prevention and mitigation la land use planning, land management, non-structural measures. மேம் என்ன மேம் இது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பில்டிங் கட்டுறது எந்த இடத்துலன்னா ஒரு பாண்ட்லயோ இல்ல நல்ல ஒரு பாண்ட்ல தான் இப்போ பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் எல்லாம் கட்டியிருக்காங்க. அதனாலதான் சென்னையில பிளட் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பாண்ட் ஏரியால எல்லாம் வந்து ஒரு பில்டிங்க கட்டுறத வந்து அலோவ் பண்ணவே கூடாது. சோ லேண்ட் யூஸ வந்து நீங்க வந்து ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணும். ஓகே ஓகே சோ இன்னொன்னு, இந்த இடத்துல 2 ஃப்ளோர் பில்டிங் தான் கட்டணும், இல்ல இங்க வந்து 4 ஃப்ளோர் பில்டிங்க கட்டலாம் அப்படின்ற மாதிரி லேண்ட் யூஸ் பிளானிங் பண்ணணும். இல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டா தான் இது இருக்கணும், இத வந்து நீங்க பில்டிங் கட்டக்கூடாதுன்னு அந்த மாதிரி லேண்ட் யூஸ் பிளானிங் பண்ணணும். லேண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ். ஓகே, ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ் இந்த மாதிரி இது இப்ப பாத்தீங்கன்னா நான் ரிவர் ஃப்ளட் நடக்கிறது எதனாலன்னு நான் சொன்னேன், சில்டேஷன் நடக்கிறதுனால சொன்னேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டீசில்ட் பண்ணணும். அதாவது அங்க இருக்கிற நிறைய கல்லு மண்ணு வந்து அங்க சேர்ந்துருச்சுல, அதை வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஓகே, சோ டீசில்டேஷன் பண்ணணும். சோ அந்த மாதிரி ரிசர்வாயர்ல டீசல் பண்ணாதான் ஃப்ளட் வந்து நடக்காம அந்த இடத்துல வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அந்த ரிவருக்கு அதிகமாகும். சோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ், நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். So these are the hazard analysis. இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகே ஓகே இங்க இன்னொன்னு வந்து இந்த ரிலீஃப்க்கு முன்னாடி ரெஸ்கியூ சொல்லலாம். ரெஸ்கியூ பண்றது, ரிலீஃப் பண்றது. இப்ப ஃப்ளட்ல எல்லாம் வந்து நிறைய எர்த்குவேக்ல எல்லாம் புதைஞ்சு போயிடுவாங்க. சோ அவங்கள எல்லாம் ரெஸ்கியூ பண்ணணும், அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். So these comprise, அதாவது the disaster risk management comprise all forms of all activities including structural and non-structural measures to avoid prevention or to limit mitigation and preparedness. இப்ப structural measures னா like infrastructure கொடுக்கிறது, non-structural measures னா health care, food, இந்த மாதிரி measuresலாம் non-structural measures. To avoid prevention or to limit other mitigation and preparedness for the adverse effects of hazards. So அதுதான். There are three key stages. What are the stages? Before a disaster, during a disaster, after a disaster. So இந்த மாதிரி ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு லெவல்ல நம்ம பிளான் பண்ணி நம்ம நடந்துக்கிறோம். So another thing is, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் பார்க்க போறோம். அதாவது DRRன்னு ஃபேமஸா சொல்லுவாங்க. ஓகே, DRRன்னா டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ரிஸ்க வந்து மேனேஜ் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம ரிஸ்கையே குறைக்க போறோம். ஓகே, ரிஸ்கே குறைக்க போறோம். சோ ரிஸ்க குறைக்கணும்னா நம்ம நிறைய பண்ணணும். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம், எர்த்குவேக் ரெசிலியன்ட் பில்டிங். ஓகே, எர்த்குவேக் ரெசிலியன்ட் பில்டிங்கே வந்து எர்த்குவேக் ரெசிலியன்ட்டா கட்டுறது. எர்த்குவேக் வந்தாலும் அது வந்து கிராக் கூட இல்லாம தாங்கி நிக்கிற மாதிரி ஒரு பில்டிங் கட்டணும். So that is disaster risk reduction. Okay, ஏன்னா எர்த்குவேக்னால நம்மளுக்கு லாஸ் ஆஃப் லைஃப் நடக்கிறது இல்ல. எர்த்குவேக் வரதுனால, பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுறதுனால, அது மேல விழுந்து அது மக்கள் மேல விழுகிறதுனாலதான் மக்கள் சாகுறாங்க. எர்த்குவேக்னால சாகுறது இல்லைன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அதனால பில்டிங்க வந்து ஸ்ட்ராங்கா நம்ம கட்டிட்டோம்னா, then there is a reduction in the risk. So disaster risk reduction is the concept and practice of reducing disaster risk through systematic efforts to analyze and reduce the causal factors of disaster.
சோ எதனால நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ரூட் அதாவது அந்த ரூட் காஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ரூட் காஸை நம்ம குறைச்சிட்டோம்னா then the risk gets reduced. So how we will do? Priority 1, priority 2, priority 3, priority 4ன்னு செண்டாய் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு கன்வென்ஷன் படிச்சோம்ல. என்ன கன்வென்ஷன் அது? UNFCCC, தட் இஸ் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அதே மாதிரி டிசாஸ்டரை குறைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம்வொர்க்கோ ஒரு கன்வென்ஷன் வந்து நம்ம வந்து யுனைடெட் நேஷன் வந்து ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுதான் செண்டாய் ஃப்ரேம்வொர்க். சோ செண்டாய்ன்றது ஜப்பான்ல இருக்கிற ஒரு சிட்டி. அந்த இடத்துல ஒரு ஃப்ரேம்வொர்க் வந்து அவங்க சைன் பண்ணிருக்காங்க எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து. அதை பண்ணது யாரு? யுனைடெட் நேஷன்ல ஒரு ஆர்கனைசேஷன். அதுக்கு பேரு யுனைடெட் நேஷன் ISDR அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இப்ப நேம மாத்திட்டாங்க, UNDRRன்னு மாத்திட்டாங்க. அதாவது யுனைடெட் நேஷன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் மாத்திட்டாங்க. சோ இட் இஸ் அ யுனைடெட் நேஷன் பண்றதுதான். சோ ஒரு செண்டாய் ஃப்ரேம்வொர்க்ல என்ன சொல்றாங்கன்னா, priority 1, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க். சோ ரிஸ்க பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து டிசாஸ்டர் ரிஸ்க் கவர்னன்ஸ், ஸ்ட்ரென்தனிங் த டிசாஸ்டர் ரிஸ்க் கவர்னன்ஸ். கவர்னன்ஸ்னா என்ன? நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம், நம்மளோட பொலிட்டிக்கல் மெக்கானிசம், நம்மளோட கவர்மெண்ட் ஆபீசஸ், நம்மளோட கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாமே வந்து டிசாஸ்டர் எப்படி குறைக்கணும்ன்றதுக்கு பிளான் பண்ணணும். ஸோ தட் இஸ் டிசாஸ்டர் ரிஸ்க் கவர்னன்ஸ். அடுத்து priority 3 என்ன? இன்வெஸ்டிங் இன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஃபார் ரெசிலியன்ஸ். ஸோ இந்த மாதிரி earthquake ரெசிலியன்ட் பில்டிங் எல்லாம் கட்டுறதுக்கு வந்து நம்ம ஃபினான்ஸ் பண்ணணும், அதாவது இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்து priority 4 என்ன? enhancing disaster preparedness for effective response and to build back better in recovery, rehabilitation, reconstruction. இது என்ன மேம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் பண்ணும்ல. சோ நம்ம வந்து இப்படி டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் பண்றோமா, அந்த ரீஹாபிலிட்டேஷனை எப்படி பண்ணணும்னா, இதுக்கப்புறம் நம்ம எந்த டிசாஸ்டர் வந்தாலும் ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும். அதுதான் பில்ட் பேக் பெட்டர், BBB. ஓகே, சோ BBB ஹியர் denotes this, that is build back better. இதுதான் இந்த செண்டாய் ஃப்ரேம்வொர்க்கோட ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு. இந்த கீவேர்டை எப்பயும் மறந்துடாதீங்க. சோ build back better, BBB, DRR, இதை மறந்துடாதீங்க. செண்டாய் ஃப்ரேம்வொர்க் இதையும் மறந்துடாதீங்க. இதுல என்னென்ன இருக்கு? டிசாஸ்டர் ரிஸ்க் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிசாஸ்டர் ரிஸ்க் கவர்னன்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனுக்கு பினான்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிசாஸ்டர் ரிஸ்க வந்து நம்ம ப்ரிப்பேர்ட்னஸா இருக்கணும், ரெஸ்பான்ஸ் ஒழுங்கா இருக்கணும், ரீஹாபிலிட்டேஷன், ரெக்கவரி, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பில்ட் பேக் பெட்டரா பண்ணணும். அதாவது நீங்க வந்து இப்போ ஒரு பில்டிங் வந்து எர்த்குவேக்னால இடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னா, இந்த பில்டிங் வந்து அடுத்த தடவை எர்த்குவேக் நடக்கும்போது அது இடிஞ்சு விழவே கூடாது. அந்த மாதிரி யூ ஹாவ் டு பில்ட் பேக் பெட்டர். ஓகே, சோ எழுந்து வந்தாலும் நான் வந்து கீழே சரிஞ்சாலும் நான் எழுந்து வரும்போது நீங்க வந்து ஒரு பெரிய IAS தான் எழுந்து வரணும். ஓகே, ஒரு இந்த ப்ரிலிம்ஸ் போனாலும் அடுத்த தடவை ப்ரிலிம்ஸ் நீங்க கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு நீங்க இன்டர்வியூ போய் சர்வீஸ் வாங்கிட்டு தான் வெளியே வரணும். அந்த மாதிரி ஒரு பில்ட் பேக் பெட்டரா நீங்க நடக்கணும். ஓகே, சோ ஒரு ஃபெயிலியரை அடுத்த ஃபெயிலியர் வந்து ஒரு ஃபெயிலியரோட அப்படிதான், அவ்வளவுதான். அடுத்து வந்து சக்சஸ் தான் நடக்கணும். சோ அந்த மாதிரி பில்ட் பேக் பெட்டர் தான் இந்த செண்டாய் ஃப்ரேம்வொர்க்ல நம்ம பேசுறாங்க. வாட் இஸ் ப்ரீ டிசாஸ்டர்? ப்ரீ டிசாஸ்டர்ல என்ன பண்ணணும்? மிட்டிகேஷன் பண்ணணும், ப்ரிப்பேர்ட்னஸ் பண்ணணும். ஓகே, இது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். போஸ்ட் டிசாஸ்டர்ல ரெஸ்கியூ, ரிலீஃப் அண்ட் ரெக்கவரி பண்ணணும். ஸோ செண்டாய் ஃப்ரேம்வொர்க் பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் நம்ம பேசணுமா? ஓகே, நம்ம சொல்யூஷன் பேசணுமா இதுக்கு முன்னாடி? சோ இதுக்கு நம்ம இம்பாக்ட் காசஸ் பேசிட்டோம். காசஸ்ல நேச்சுரல், மேன்மேட் பேசணும். இம்பாக்ட்ல நேச்சுரல், மேன்மேட், சோஷியல் இம்பாக்ட், பொலிட்டிக்கல் இம்பாக்ட், எக்கனாமிக் இம்பாக்ட், இது பொலிட்டிக்கல் இம்பாக்ட், அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இம்பாக்ட நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். இப்ப சொல்யூஷனை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ண போறோம்? எப்படின்னா, முன்ன வந்து நேஷனல் சொல்யூஷன், இன்டர்நேஷனல் சொல்யூஷன். நேஷனலா நம்ம டிசாஸ்டருக்கு என்னென்ன சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005, நேஷனல் பாலிசி ஆன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஐ திங்க் 2006 9 நினைக்கிறேன். யா 6 தான், ஆஃப்டர் சுனாமி. ஓகே, அடுத்து வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான். இது பாலிசி, இது பிளான், இது ஆக்ட். ஓகே, சோ இது வந்து இப்பதான் ரீசெண்டா வந்தது இந்த நேஷனல் ஐ திங்க் 2013 நினைக்கிறேன். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், NPDM, NDMP.
ஓகே, இதுதான் நேஷனலா நம்ம கொண்டு வந்த சொல்யூஷன். ஓகே, அடுத்து இன்டர்நேஷனலா நம்ம கொண்டு வந்த சொல்யூஷன் என்ன? ஒண்ணு யுஎன் ஃப்ரேம்வொர்க்ல என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொண்டு வந்தாங்கன்னா, யோகோஹாமால ஒரு ஃப்ரேம்வொர்க் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இது வந்து சம்திங் பிஃபோர் 2000 நடந்திருக்கு. ஓகே, அடுத்து வந்து ஹியோகோல ஒரு ஃப்ரேம்வொர்க் கொண்டு வந்திருக்காங்க. இது 2000ல நடந்திருக்கு. அடுத்து வந்து செண்டாய்ல நடந்திருக்கு. ஓகே, இது 2015ல நடந்திருக்கு. ஓகே, so this is how the international solutions to reduce the disaster or going for disaster risk reduction has happened. Okay. So what is the Sendai framework? Sendai framework was adopted in the third, அதாவது first என்ன Yokohama, second Hyogo, third வந்து Sendai. So third in United Nations World Conference on Disaster Risk Reduction held in 2015 in Sendai, Miyagi, Japan. Successor instrument to the Hyogo framework for action இது வந்து 2005 to 15. அடுத்து அதாவது யோகோஹோமா வந்து 2000ல இருந்து 2005 நம்ம என்ன பண்ணணும்னு பேசினாங்க. ஹியோகோ வந்து 2005ல இருந்து 15 நம்ம என்ன பண்ணணும்னு பேசினாங்க. அடுத்து 2015ல இருந்து 2030 நம்ம என்ன பண்ணணும்ன்றத செண்டாயில பேசுறாங்க. ஓகே, so building the resilience of nations and communities to disaster. What is resilience? That is you are able to face or cope up with any kind of disaster. This is that is Sendai framework is a 15-year voluntary non-binding agreement with 7 targets and 4 priorities for action. 4 priorities நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். 7 targets ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னன்னு நம்ம அடுத்து பேசலாம். So 15-year பீரியட்ல நம்ம எப்படிலாம் நம்ம வந்து நம்ம வேர்ல்ட வந்து டெவலப் பண்ணி டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனா நம்ம பண்ண போறோம்ன்றதுதான் இந்த செண்டாய் ஃப்ரேம்வொர்க்ல பேச போறாங்க. இட் இஸ் a நான் பைண்டிங். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ப்ரிலிம்ஸ்ல வந்து பைண்டிங்னு கொடுத்திருந்தாங்கன்னா தென் இட்ஸ் ராங், இட்ஸ் நான் பைண்டிங். இப்போ கிளைமேட் சேஞ்ச் நம்ம பேசும்போது எது பைண்டிங் எது நான் பைண்டிங்னு பேசிருக்கோம். வாட் இஸ் நான் பைண்டிங் அண்ட் பைண்டிங்? பைண்டிங்னா எல்லா கண்ட்ரிஸும் அதை செஞ்சுதான் ஆகணும். இட் இஸ் மேண்டேட்டரி. நான் பைண்டிங்னா they can do or not do, that is voluntary. Okay, this Sendai framework emphasized on disaster risk management instead of disaster management. So வெறும் disaster மேனேஜ் பண்ணாம அது ரிஸ்கையே நீங்க மேனேஜ் பண்ணணும். ஓகே, அதுதான் இந்த Sendai frameworkல பேசுறாங்க. ஓகே, அடுத்து இந்தியால என்ன பண்ணிருக்கோம், நம்ம நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் 2016ல வந்திருக்கு. இது வந்து அப்படியே செண்டாய் ஃப்ரேம்வொர்க்ல என்னென்ன இருக்கோ அப்படியே நம்ம இந்த பிளான்ல கொண்டு வந்திருக்கோம். சோ 2015ல செண்டாய் ஃப்ரேம்வொர்க் சைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம வந்து சரி நம்மளும் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணணும், இந்த செண்டாய் ஃப்ரேம்வொர்க் மாதிரியே நம்மளும் பண்ணி நம்மளுக்கு நம்ம இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த 2016ல நம்ம பண்ணிருக்கோம். 6 thematic areas of action are as follows. Understanding risk. So priorityலே நம்ம பார்த்துட்டோம். So you have to understand risk. Inter-agency coordination, investing in disaster risk reduction, structural measures, non-structural measures, capacity development, climate change, risk management. So what do you understand risk? You will understand. Okay. Inter-agency coordination என்ன? Inter-agency coordination இப்போ நம்ம வந்து இந்த டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு நம்ம வந்து எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் பண்ணணும்? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஃபார்மர்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபுட் டிபார்ட்மெண்ட், இது அர்பன் டிபார்ட்மெண்ட், ரூரல் டிபார்ட்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட், எக்கனாமிக் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட், எல்லா ஏஜென்சி லைக் இஃப் யூ சி ஏஜென்சி லைக் NGOs கூட நீங்க இன்வால்வ் பண்ணலாம். ஓகே, சோ NGOs இன்வால்வ் பண்ணலாம், இல்ல கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் லைக் யூ கேன் இன்வால்வ் LIC for insurance. So any agencies which are there in the government as well as non-government have to coordinate to reduce this disaster. So that is what this interagency coordination talks about. Because disaster itself is a multidisciplinary aspect. Okay, நீங்க ஒரு drought நடந்தா அது எதனால நடக்குது? ஒரு தண்ணி இல்லாதனால. So water department வருவாங்க. சோ அதனால என்ன நடக்குது? தண்ணி கம்மியாயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளட் நடக்குதுன்னு ஒரு ஃப்ளட் நடக்குது. ஃப்ளட் நடந்தோட பாத்தீங்கன்னா எபிடமிக்ஸ் வரும். ஏன்னா ஃப்ளட் தண்ணி வந்து நிறைய வந்து மஸ்கிட்டோஸ் வரும். மஸ்கிட்டோனால மலேரியா வரும், காலரா, இல்ல தண்ணி வந்து கண்டாமினேட் ஆயிடும். சோ அதனால வந்து காலரா வரலாம். சோ இந்த மாதிரி ஃப்ளட் நடந்தோன்னா எபிடமிக்ஸ் நடக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட், இது வந்து ஃபுட், இது வந்து வாட்டர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எபிடமிக் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அஸ் வெல் அஸ் இது உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வரும். இது
சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசாஸ்டர்ல அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னா உமன் அண்ட் சில்ட்ரன். ஸோ உமன் அண்ட் சைல்ட் டிபார்ட்மெண்ட் வரும். அப்புறம் வந்து SC/ST population who are very poor and vulnerable. Again, they will get affected. So all agency will come into picture in this particular thing. Structural measures, non-structural measures நான் ஏற்கனவே பேசிட்டேன். ஓகே, அடுத்து வந்து இப்போ ரீசெண்டா நடந்தது இது குளோபல் பிளாட்ஃபார்ம் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் 2022 which took place in Indonesia. The outcome was summarized in the Bali Agenda for Resilience. So இதுதான் இந்த இடத்துல 2022ல நடந்தது Bali Agenda for Resilience. Okay, sorry, மறந்துட்டேன். It is resilience. Okay, from என்ன தீம் அப்படின்னா from risk to resilient, riskல இருந்து ரெசிலியண்டா மாறுங்க அப்படின்றது தான் இதோட தீம், இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமோட தீம். So what they are doing towards sustainable development for all in a COVID-19 transformed world. So COVID-19 க்கு அப்புறம் நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும், சஸ்டைனபிளா இருக்கணும், ரிஸ்க்ல இருந்து நம்ம ரெசிலியண்டா மாறணும் அப்படின்றது தான் இந்த பிளாட்ஃபார்ம்ல பேசியிருக்காங்க. This is the first global gathering for disaster risk reduction actors since the COVID pandemic and fell exactly midway between UNFCCC COP 26க்கும் 27க்கும் நடுவுல நடந்த பிளாட்ஃபார்ம் தான் இது. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவிட் பேண்டமிக் அப்புறம் நடந்த ஃபர்ஸ்ட் குளோபல் கேதரிங். இட் இஸ் அ பயனியல், அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். மல்டி ஸ்டேக் ஹோல்டர், அதாவது எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், NGOs எல்லாரும் வருவாங்க, ஈவன் கார்பரேட்ஸ் எல்லாரும் வருவாங்க. A critical component of monitoring and implementation process of the Sendai framework. அதாவது சென்டாய் ஃப்ரேம்வொர்க் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஆக்ஷன் பிளான் இதெல்லாம் நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்றோமான்றத பாக்குறதுக்காக, செக் பண்றதுக்காக நடந்ததுதான் இந்த பிளாட்ஃபார்ம், அதாவது இந்த மீட்டிங். ஓகே, திஸ் இஸ் UN General Assembly recognizes this meeting and there is a need for a whole of society approach. அதாவது எல்லா சொசைட்டில இருக்க எல்லாருமே சேர்ந்து இத ரெடியூஸ் பண்ணணும், அதாவது டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்றதா இந்த பிளாட்ஃபார்ம்ல பேசியிருக்காங்க. Okay, and they said that we have to mainstream and integrate disaster risk reduction and institutional strengthening. இப்போ நம்ம எப்பயுமே இப்போ ஒரு say for example friends, இப்போ நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம், இப்போ பொங்கலுக்கே எடுத்துக்கோங்களேன். பொங்கல், இப்போ பொங்கல் வரப்போகுது, நீங்க பொங்கலுக்கு வந்து gift கொடுக்குறீங்கன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ gift கொடுக்குறாங்க, இப்போ வந்து சுகர் கேன் கொடுக்குறாங்க. ஓகே, 1000 rupees கொடுக்குறாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. இல்ல தீபாவளி நடக்குது, ஓகே, தீபாவளியில கிராக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஆபீசர்ஸ்க்கு எல்லாம் கிராக்கர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது கிராக்கர்ஸ் வந்து கிரீன் கிராக்கர்ஸா கொடுக்கணும். சோ அந்த மாதிரி என்விரான்மெண்ட் கான்சியஸ்னஸ் வந்து கொண்டு வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து சுகர் இதெல்லாம் கொடுக்கும் போது என்விரான்மெண்ட் கான்சியஸ்னஸ் கொண்டு வரணும். ஒரு என்ன பேக் யூஸ் பண்ணணும், பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணாம ஒரு துணி பை யூஸ் பண்ணணும். சோ இதெல்லாம் என்விரான்மெண்டல் கான்சியஸ்னஸ் கொண்டு வரதுக்காக. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னொன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இன்ஸ்டிடியூஷன் mainstream and integrate disaster risk reduction and institutional strengthening. அதாவது இப்போ கவர்மெண்ட் பில்டிங்ஸே பாத்தீங்கன்னா டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடியூஸ் பண்ற மாதிரி பில்டிங்ஸ் கட்டணும். ஓகே, சோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளட் வரும்போது உள்ள வராத மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டணும். இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். இன்னொன்னு, இன்ஸ்டிடியூஷனலா ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் ரிஸ்க் நடந்துருச்சுன்னா யாரெல்லாம் இன்ஸ்டிடியூஷன் உள்ள வருவாங்க நான் அதுக்கப்புறம் சொல்றேன். பட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ்ன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. சோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் வந்து டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் நம்மளால பண்ண முடியும். ஈவன் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஷுட் ஃபேக்டர் இன் டிசாஸ்டர் as a problem and they have to have some emergency action plan. Okay, they should have some emergency action plan if there is some disaster is happening. Okay, இப்போ ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டே எடுத்துக்கிட்டோம்னா, அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் திடீர்னு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா எப்படிலாம் நம்ம வந்து காப்பாத்தணும்ன்ற ஒரு ஒரு பிளான் வந்து எப்பயுமே வச்சிருக்கணும். அப்புறம் கெப்பாசிட்டி டெவலப் பண்ணணும். இண்டிவிஜுவலா, சொசைட்டில, ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாரோட கெப்பாசிட்டியும் டிசாஸ்டரை தாங்குற அளவுக்கு, டிசாஸ்டரை ஃபைட் பண்ற அளவுக்கு, டிசாஸ்டருக்கு ப்ரிப்பேர்டா இருக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணணும். ப்ரொமோட் பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்சஸ். இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சுனாமி நடக்குது, ஃபிஷர்மேன் அங்க இருக்காங்கன்னா, ஃபிஷர்மேன் வந்து அடுத்தவங்களை காப்பாத்தலாம்.
சோ அந்த ஃபிஷர்மேனை வந்து யூஸ் பண்ணி எப்படி அந்த சுனாமில இருந்து மித்த மக்கள் எல்லாம் காப்பாத்துறதுன்றதுதான் பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச். இல்ல ஒரு ஃப்ளட் நடக்குது, ஒரு ஃப்ளட்ல இருந்து ஸ்விம் பண்ண தெரியறவங்களை யூஸ் பண்ணி மிச்சவங்களை எல்லாம் காப்பாத்துறது. சோ இந்த மாதிரி மக்களே ஒரு வாலண்டியர்ஸா யூஸ் பண்ணி டெவலப் பண்றதுதான் பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்சஸ். ஒர்க் வித் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் லைக் எம்எல்ஏ, எம்பிஸ் அவங்கலாம் வந்து எப்படி ஒரு கிராமத்துக்கு ஹெல்ப் பண்றாங்க, இல்ல ஒரு டிசாஸ்டர்ல இருந்து வரவங்களை எப்படி ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றதுதான் ஒர்க் வித் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ். அண்ட் யூ ஷுட் ஹாவ் கிரீவன்ஸ் ரெட்ரஸ். ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்களோட கிரீவன்ஸ்னா அவங்களோட பிரச்சனைகளை வந்து கேட்கறது மாதிரி அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரு மெக்கானிசம் வந்து கிரியேட் பண்ணணும். அடுத்து யூ ஹேவ் டு ப்ரொமோட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், சர்டிபிகேஷன்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதாவது இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா இது வந்து இது எர்த்குவேக் ரெசிலியன்ட் பில்டிங்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். சோ அந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுக்கும் போதுதான் அவங்களுக்கு தெரியும். சோ இந்த சர்டிபிகேஷன் உள்ள மெட்டீரியலை தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த பில்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். சோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். ப்ரொமோட் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்டகிரேட்டட் இன்க்ளூசிவ் எக்கனாமிக். இந்த பாயிண்ட் எதுக்கு நான் போட்டேன்னா இந்த ஆஸ்பெக்ட் தெரிஞ்சுக்கோங்க. We have to promote the implementation of integrated, inclusive, economic, structural, legal, social, health, cultural, educational, environmental, technological, political, institutional measures to prevent and reduce hazard. So எல்லா ஏரியாலயும் நம்ம வந்து டிசாஸ்டரை வந்து ரெடியூஸ் பண்ற அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். அண்ட் யூ ஹேவ் டு எம்பவர் த லோக்கல் அத்தாரிட்டிஸ். அவங்கள வந்து நம்ம எம்பவர் பண்ணணும். We have to strengthen scientific and technical capabilities. ஏன்னா இயர்லி வார்னிங் சிஸ்டம்னு நம்ம ஏற்கனவே பேசணும். இப்போ ஒரு சைக்ளோன் வருது அப்படின்னா நம்ம 2 நாளைக்கு முன்னாடி சொல்றதோட ஒரு 5 நாள் 10 நாளைக்கு முன்னாடி சொன்னா நம்ம ஃபிஷர்மேன் எல்லாம் பாத்தீங்கன்னா 15 நாள் 10-20 நாளைக்கு முன்னாடியே வந்து கடலுக்கு போயிடுவாங்க. சோ சைக்ளோன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்றதே 2 நாளைக்கு முன்னாடி இல்ல 3 நாளைக்கு முன்னாடி தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபிஷர்மேன் எல்லாம் ஆல்ரெடி கடலுக்கு போயிடுவாங்க. அவங்கள எல்லாம் காப்பாற்ற முடியாம போயிடும். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நம்மளோட டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ இம்ப்ரூவ் பண்ணணும். சோ டெக்னாலஜி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்மளால இந்த மாதிரி சைக்ளோன்லாம் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடியே நம்மளால சொல்ல முடியும். அடுத்து கெப்பாசிட்டி டெவலப் பண்ணணும். இப்போ ஒரு ஃபிஷர்மேன் வந்து ஒரு கடலுக்கு போறாங்கன்னா ஒரு சாதாரண போட்ல போகாம ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான போட்ல போனோம்னா அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டியும் இல்ல அவங்களால வந்து இப்போ ஒரு ஒரு ஃபயர் நடக்குதுன்னா அந்த ஃபயர்ல இருந்து எப்படி வெளிய வரணும், அந்த ஃபயர் நடக்கும்போது நம்ம என்ன மாதிரி ஒரு இது வாட்டர் யூஸ் பண்ணுமா, இல்லன்னா எதெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு தெரியும். ஒரு லிட்ரசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ப்ராப்பர் ஃபங்ஷனல் லிட்ரசி இருக்கணும். ஓகே, ப்ரொவைட் கிளாரிட்டி ஆன் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் வேரியஸ் மினிஸ்ட்ரீஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். சோ என்னென்ன மினிஸ்ட்ரி எந்தெந்த பிரச்சனையை பாத்துக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபிளட் நடக்கும்போது எந்த மினிஸ்ட்ரி இருக்கணும், சைக்ளோன் நடக்கும்போது எந்த மாதிரி மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் உள்ள வரணும், இது ஹீட் வேவ் நடக்கும்போது எந்த மினிஸ்ட்ரி உள்ள வரணும்ன்றது கிளாரிட்டி வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ல இருக்கு. சோ இதுல அததான் சொல்றாங்க. ஒழுங்கா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுங்க. இவன் செய்வான் அவன் செய்வான்னு கைய காட்டிட்டு யாருமே ஒழுங்கா ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. நம்ம போலீஸ் ஒரு ஜோக்ல போலீஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. இது ஏரியா அது உங்க ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இல்லாம எந்தெந்த மினிஸ்ட்ரி எதுக்கு ரெஸ்பான்சிபிள்ன்றத சொல்லணும். ப்ரொமோட் த கல்ச்சர் ஆஃப் டிசாஸ்டர் ரிஸ்க் பிரிவென்ஷன் அண்ட் மிட்டிகேஷன் அட் ஆல் லெவல்ஸ். ஒரு கல்ச்சர் கிரியேட் பண்ணும். சோ நீங்க ஒரு நார்மல் லைஃப்லயே நீங்க வந்து டிசாஸ்டரை வந்து யூகிச்சு உங்களால வந்து ப்ரிப்பேர்டா இருக்கிற மாதிரி ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணணும். Facilitate the mainstreaming of disaster management concern into the development planning and process. சோ இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு பில்டிங் நம்ம இனிமேல கட்டும்போது ஒரு அர்பன் ஒரு சிட்டியை நம்ம கட்டும்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ட நம்ம டிசாஸ்டர் இல்லாத மாதிரி டிசாஸ்டர் வந்தாலும் அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் பிளான் பண்ணணும். ஓகே, அடுத்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005. இதுல வந்து டிசாஸ்டர்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ கேட்டஸ்ட்ராஃப். ஓகே. And who is responsible? It is the Ministry of Home Affairs, which is the nodal ministry. So higher level la yaru irukka? Ministry of Home Affairs. அப்புறம் ஒவ்வொரு டிசாஸ்டருக்கும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து நோடல் மினிஸ்ட்ரி, அதாவது இவங்க தான் டாப் லெவல்ல இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு கீழே நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்கும். ஒவ்வொரு டிசாஸ்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி மினிஸ்ட்ரி வந்து ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. Okay, what are the authorities which are there under this act? Disaster Management Authority, National Disaster Management Authority at central level. Then you have the National Executive Committee who will provide the policy inputs. Okay, உங்க தான் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்புட்ஸ் கொடுப்பாங்க. அடுத்த ஸ்டேட் லெவல்ல SDMA, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல DDMA,
அடுத்து ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. இவங்க தான் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. ஓகே. சோ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இவங்க தான் ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி ஹசார்ட் இருக்கு, அந்த மாதிரி ஹசார்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து என்டிஆர்எஃப் இவங்க தான் வந்து ரிலீஃப் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்றவங்க. ஓகே. இவங்க தான் ஃபீல்டு லெவல்ல போய் அவங்க மக்களை வந்து ரெஸ்கியூ பண்ணி ரிலீஃப் கொடுப்பாங்க. சோ தீஸ் ஆர் என்டிஆர்எஃப், தட் இஸ் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். அடுத்து நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஃபண்டு வந்து நம்ம வந்து டிசாஸ்டருக்காக கிரியேட் பண்ண ஒரு ஃபண்டு. அது வந்து அந்த ஃபண்டை வந்து டிசாஸ்டர் நடக்கும்போது யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து கண்டிஜென்சி ஃபண்ட் நீங்க பாலிட்டியில படிச்சிருப்பீங்க. அகைன் திஸ் கண்டிஜென்சி இஸ் யூஸ்ட் ஃபார் எனி எமர்ஜென்சி ஆர் டிசாஸ்டர் which is under the disposal of who? Comment in the comment box. Okay, it is president. Yes. Next is national policy on disaster management. What does it say? To promote a culture of prevention, preparedness and resilience. So நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு கல்ச்சர் கிரியேட் பண்ணும். சோ எந்த ஒரு டிசாஸ்டர் வந்தாலும் நம்மளால பிரிவென்ட் பண்ற மாதிரி ஒரு கல்ச்சர் கிரியேட் பண்ணும் த்ரூ நாலேஜ். சோ ஒரு ஃபயர் வந்தா உங்க வீட்டுல திடீர்னு ஃபயர் பத்திக்குச்சுன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். இந்த ஃபயர் வந்தோட நம்ம என்ன பண்ணணும்? ஒரு எர்த்குவேக் வந்தோட மரத்துக்கு அடியில போகணுமா, இல்ல பில்டிங்க்கு மேல போகணுமா, இல்ல கீழே போகணுமா, இல்ல பில்டிங்க வெளியே போகணுமா அப்படின்ற ஒரு நாலேஜ் இருக்கணும். இன்னோவேஷன் பண்ணணும், எஜுகேஷன் பண்ணணும். சோ நீங்க ஒரு கான்ட்ரிபியூட்டரா இருக்கணும். ஓகே. என்கரேஜிங் மிட்டிகேஷன் மெஷர்ஸ், அதாவது இந்த டிசாஸ்டரை குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி மிட்டிகேஷன் மெஷர்ஸ் பண்றது. மெயின் ஸ்ட்ரீமிங் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்டு த டெவலப்மெண்ட் பிளானிங் ப்ராசஸ். இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு அர்பன் ஒரு சிட்டி ஸ்மார்ட் சிட்டியை நீங்க கட்டுறீங்கன்னா, அந்த ஸ்மார்ட் சிட்டில ஒரு ஃபிளைஓவர் கட்டுறீங்க, ஒரு ரோடு கட்டுறீங்கன்னா அதுல டிசாஸ்டர் ரிஸ்க் குறைக்கிற மாதிரி ஒரு சாலிடான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து எஸ்டாப்ளிஷிங் இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் டெக்னோ லீகல் ஃப்ரேம்வொர்க்ஸ், அதாவது இன்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸ் லைக் என்டிஆர்எஃப் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அவங்க எல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அடுத்து டெக்னோ லீகல் ஃப்ரேம்வொர்க்ஸ், டெக்னாலஜியும் லீகல் ஃப்ரேம்வொர்க்கையும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் நம்ம பேசணும்ல, அதை இன்னும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். Ensuring efficient mechanism for identification, assessment and monitoring of disaster risk. டெவலப்பிங் கான்டெம்பரரி ஃபோர்காஸ்டிங். சோ ஃபோர்காஸ்ட் பண்ணணும், இயர்லி வார்ன் பண்ணணும். சோ இன்னொன்னு இயர்லி வார்ன் பண்ணும்போது நம்ம என்னென்ன மீடியாஸ் யூஸ் பண்ணோம்? அப்போ வந்து நியூஸ் மீடியா, ரேடியோ எல்லாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ ரேடியோ எல்லாம் யாரும் கேட்கறது இல்ல. ஐ மீன் சில பேர் கேக்குறாங்க. நம்ம இப்போ சோசியல் மீடியா இதுலதான் பண்ணணும். இன்னொன்னு நம்ம வந்து இப்போ கோவிட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன் கால்ல ரிங் டோனாவே வருது. சோ அந்த மாதிரி கூட இயர்லி வார்ன் பண்ணலாம். ஓகே. And promoting a productive partnership with the media. Yes. Ensuring efficient response and relief with the caring approach. இன்னொன்னு மீடியால பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் வந்ததுன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத மீடியால சொல்லலாம். ஓகே. இன்னொன்னு கோவிட் வரும்போது என்னென்ன பண்ணணும், மாஸ்க் போடணும், இப்படி எல்லாம் வந்து மீடியா வச்சு சொல்லலாம். இன்னொரு ensuring efficient response and relief with the caring approach towards the needs of the vulnerable section. இப்போ ஒரு வயசானவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கேரிங் அப்ரோச் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே. ரிலீஃப் கொடுக்கும்போது அண்டர்டேக்கிங், ஏன்னா அவங்களால டக்குன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓட முடியாது. சோ அந்த மாதிரி பீப்புள்லாம் நம்ம வந்து இன்னும் கவனமா பாத்துக்கணும். அண்டர்டேக்கிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அஸ் an opportunity to build a disaster resilience. சரி, நம்ம பில்டிங் எல்லாம் உடைஞ்சு போச்சு, எர்த்குவேக்னால இல்ல ஃப்ளட்னால உடைஞ்சு போச்சு, நல்ல விஷயம் தான். இனிமேல் கட்டுற பில்டிங் ஆச்சும் ஸ்ட்ராங்கா கட்டணும் அப்படின்றத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ப்ரொமோட்டிங் ப்ரொடக்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் பார்ட்னர்ஷிப் வித் மீடியா இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அடுத்து டிராபேக்ஸ், அதாவது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், பிளான், பாலிசில எல்லாம் என்ன டிராபேக்ஸ் இருக்குன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிளாரிங் inadequacies in the act is presence of a provision for declaration of disaster prone zone, அதாவது ஆப்சன்ஸ். என்னென்ன ஜோன் என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னே சொல்லல. ஓகே. சோ ஆப்சன்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் ப்ரோன் ஜோனிங் இது இல்ல. ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஜோனேஷன் பண்ணா, அதாவது வல்னரபிலிட்டி ப்ரொஃபைல வந்து ஜோன் மேப்பிங் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். ஆனா இந்த ஆக்ட்லயோ இல்ல பாலிசிலயோ ஒழுங்கா பண்ணல. அண்ட் தி ஆக்ட் போர்ட்ரேஸ் எவ்ரி டிசாஸ்டர் as a sudden occurrence. ஆனா இந்த கோவிட்லாம் பாத்தீங்கன்னா அது ஸ்லோவா தான் வந்துச்சு. கோவிட் எல்லாம் ஓகே. கோவிடோட மல்டிபிளிகேஷன் அதிகமா தான் இருந்தது. பட் ஸ்டில் இப்போ காலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லோவா வரும். இல்லன்னா ஃபிளட்டே பாத்தீங்கன்னா நீங்க ஒழுங்கா ப்ராப்பரா நீங்க வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே உங்களால ஸ்டாப் பண்ணிருக்க முடியும். ஏன்னா அதெல்லாம் ஸ்லோவா நடக்கிறது தான். திடீர்னு ஃபிளாஷ் ஃபிளட் எல்லாம் நடக்காது. ஃபிளட் எல்லாம் வந்து ஸ்லோவா நடக்கிறது தான். சோ அந்த மாதிரி இல்ல மழை நடக்கும்போது ஃபிளட் நடக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா நீங்க டேம திறந்து விடாம இருந்தீங்கன்னா அது ஃபிளட்டா நடந்திருக்காது. சோ ப்ராப்பரா டீசல்ட் பண்ணியிருந்தா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டிசாஸ்டர் நடந்திருக்காது. சோ அதனால disaster is not just a sudden occurrence. It can happen slowly also. So the act calls for the establishment of multiple national level bodies, the functions of which seems to be overlapping, making coordination between them.
அதாவது இங்க நிறைய மினிஸ்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா மல்டிபிள் நேஷனல் பாடிஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஸோ ஓவர்லாப்பிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய மினிஸ்ட்ரி வந்து இப்போ ஹீட் வேவ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பனும் இருப்பாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர்லாப்பிங் மினிஸ்ட்ரிஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அவங்க வந்து இவங்க தான் ரெஸ்பான்சிபிள், அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் சொல்லிட்டு ஒருத்தவங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து லோக்கல் அத்தாரிட்டிஸே இவங்க வந்து யூஸ் பண்ணவே இல்ல. ஏன்னா லோக்கல் அத்தாரிட்டிஸ்க்கு தான் தெரியும் என்ன மாதிரி பிரச்சனைய வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க அவங்க லோக்கல் ஏரியால யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் வாலண்டியர் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தான் தெரியும். சோ அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ நீங்க ப்ராப்பரா இன்க்ளூட் பண்ணாம இருந்தீங்கன்னா, தென் தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் டாப் லெவல் டெசிஷன் மேக்கிங் தான் நடக்குது. சென்ட்ரல்ல இருந்து என்ன சொல்றாங்களோ அததான் ஸ்டேட் பண்றாங்க. பஞ்சாயத்து ராஜையும் இல்ல வந்து முனிசிபாலிட்டிஸையும் அவங்க டிஸ்கஸ் பண்றதே இல்ல. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் லோக்கல் லெவல்ல என்னென்ன பிரச்சனை நடக்கும்னு. ஆடட் டு தட் டிலேட் ரெஸ்பான்ஸ் இருக்கு. inappropriate implementation of plans and policies, procedural lags இருக்கு. இதெல்லாம் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை தான். inadequate technological capacity for accurate prediction and measurement of the disaster. இது ஒரு பெரிய பிரச்சனை. What are the way forward? பாலிசி கைட்லைன்ஸ் அட் த மேக்ரோ லெவல் இருக்கணும். ஆபரேஷனல் கைட்லைன்ஸ் இருக்கணும். எஃபிஷியன்ட் இயர்லி வார்னிங் சிஸ்டம் இருக்கணும். இன்வால்விங் கம்யூனிட்டி, என்ஜிஓஸ், தட் இஸ் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன், மீடியா, ஈவன் லோக்கல் அத்தாரிட்டிஸ் இதெல்லாம் நீங்க சொல்லலாம். கிளைமேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணணும். ஏன்னா இது எல்லா டிசாஸ்டரும் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப அதிகமா ஆகுறது எதனாலன்னா கிளைமேட் சேஞ்ச்னால. சோ அதையும் நம்ம பாத்துக்கணும். அப்புறம் டைனமிக் பாலிசிஸ் ரெக்வயர்ட் டு டெவலப் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்றோம். சோ அதனால பாலிசியும் டைனமிக்கா இருக்கணும். சோ மாறிக்கிட்டே இருக்கணும். சோ பாலிசியை மாத்திக்கிட்டே இருந்தாதான் நம்மளால நம்ம மாறி வர உலகத்துல வந்து நம்மளால வந்து ரெசிலியன்டா இருக்க முடியும். இந்தியா ஷுட் லேர்ன் ஃப்ரம் பெஸ்ட் குளோபல் பிராக்டிசஸ். ஸோ குளோபலா நிறைய பெஸ்ட் பிராக்டிசஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிராக்டிசஸ் என்னன்னா அவங்க வந்து எவ்வளவு மழை வந்தாலும் அவங்களால ஒரு தண்ணி கூட கீழே தேங்காது. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர்ல எல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் பிராக்டிஸ். அவங்க எவ்வளவு மழை வந்தாலும் ஒரு 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 இடத்துல கூட தண்ணி வந்து தேங்கி நிக்காது ரோட்ல. சோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயினேஜ் வந்து வச்சிருக்காங்க அவங்க. சோ அந்த மாதிரி பெஸ்ட் பிராக்டிசஸ் வந்து அவங்க வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். What are the doubts, feedbacks, comment, friends? Thank you so much. We will meet in the part 2 so soon. After you give me all the comments and doubts and clarification that you wanted in this particular session, please comment in the comment box for any doubts, okay, and any clarity that you want me to give, and any feedback that you want to give me, okay. All the very best, friends. Hope this class was useful for you. Thank you so much.